எழும்புற ஆயுதங்களுக்கிலிருந்து எங்களை விலைக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் கிருபைக்காக நன்றி, உங்கள் ஆண்டவரே உங்கள் தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே இந்த 2வது ஆராதனை முழுவதுமாம் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். முதல் ஆராதனையில் உங்கள் நாம் மைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2வது ஆராதனை முழுவதுமாம் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வந்திருக்க பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்ட ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் விலகட்டும், உங்கள் சமூகத்துக்கு எல்லாரும் வந்து சேரட்டும்பா. இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பட்டும். வருகிற இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகத்தினால் நிரப்புகிறாங்க. எல்லா ஆண்டவரை ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்கள் நிர்மூலமாகட்டும். எல்லா தடைகளை உடைத்து போடுங்க. பிஏ சிஸ்டத்தை இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிற பிள்ளைங்க, பாடுற பிள்ளைங்க, ஆராதனை நடத்துகிற முன்னிருந்து நடத்துகிற ஆராதிக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் மறைத்துங்க நாம் மயப்படட்டும். எங்களுக்குள்ள அந்த ஒன்னஸ் உண்டாகட்டும்பா. உங்கள் கரம் கூட வந்து நடத்துவதாக முடியும். வார்த்தையினால் எங்களோடு இடைப்பட்டு பேசுங்க. வந்த யாருமே வெறுமையாக செல்லாதபடி உங்கள் அபிஷேகத்தினால நீங்கள் ஆண்டவரை டம்ப் பண்ணி அனுப்புகிறாங்க. உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். ஆராதிக்கிற உங்கள் மகளை மறைத்து வெளிப்படுங்க. தொண்டையை பலப்படுத்துங்க. எல்லா பலவீனங்களும் மறையட்டும். எல்லா துதிகனமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட சிஸ்டர் தபித்தால் வந்து நம்மளோட ஆராதனை நடத்துவாங்க. சோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. இந்த 2வது ஆராதனையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேவ நாமம் மகிமை அடைவதாக. ஏசப்பா, இது ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தி எங்களை பலப்படுத்தி எங்களை மட்டுமாக நடத்தி வர கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துவீராக. ஆண்டவரே, எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுவீராக. ஏசப்பா, அந்த நேரத்தில் நம்ம துதிக்கிறோம், நம்ம ஆராதிக்கிறோம். மகிமை ஒருவருக்கே நான் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நமக்கு நன்றி, கோடி சோத்திரங்கள் செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன்.
அதிகமாக எங்களுக்குள்ள நமக்குள்ள நீங்கள் வாசம் செய்து கொண்டிருக்கிறீங்க. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமா, சோத்திரம். அவர் நாமத்தை நாம் அவர் துதியோடும் புகழ்ச்சியோடும் ஆராதனை செய்வோம். சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, உற்சாகத்தோடு அவர் சமூகத்தில் அவர் அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்பி நம்ம சாத்தனுடைய சகல வல்லமையை நாங்கள் வெல்ல கர்த்தர் நமக்கு பலத்தை தரும்படியாக இந்த நேரத்தில் நம்ம துதிப்போம். இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால இயேசப்பா நம்ம துதிக்கிறோம் ராஜா. நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. விடுதலை தந்தவரே உமக்கு நன்றி, எங்களை வெற்றியை தந்தவரே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஆவியானவர் தாமே நீர் எங்களோட நீங்கள் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தரை நம்பி வந்துடுங்க, அவரை காத்து கொண்டிருக்கிறவங்க, அவர் சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒருபோதும் ஒரு நாளும் குறைவு கிடையாது, எல்லாமே நிறைவு தான். இந்த நேரத்தில் நம்ம உற்சாகமாக கரங்களை தட்டி அடுத்த பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம், நன்றி ராஜா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, கர்த்தாவே உம்மை நம்பி வந்திருக்கோம், உம்மை நம்பி ஒருபோது வெட்கப்பட்டு போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவர். தெரிஞ்சவங்க கண் மூடி பாடலாமா? செயல்களில் வல்லவரே,
செய்வதிலும் முரண்பாடற்றவராக இருக்கிறார். முரண்பாடற்றவரே மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாருக்கும் நீர் அரணா நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் அரணா நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே செயல்களில் நம்ம எழுந்து நின்று பாடுவோமா? உற்சாகமாக. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. ஏ வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. அவர்தான் நான் நம்பிக்கை. அவர் நம்பிக்கிற யாவருக்கும் அவர்தான் அரணா இருக்கிறார். மிகுவேல் இஸ்ரவேல். எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம் யாவருக்கும் நீர் அரணா நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து
நம்பி வந்தவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். இந்த நேரத்தில் நான் கொஞ்ச நேரம் பேசுகிறேன். 10 days நான் கிளாஸுக்கு போனேன். ரொம்ப நான் வாஞ்சியோடு தான் போனேன். கிளாஸ் நிறைய அட்டன் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் சில சோதனை வந்துச்சு எனக்கு. நான் கற்றுன்னு தானே வந்தேன். ஏன் எனக்கு இந்த பலவீனம், ஏன் இந்த சுகவீனன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் புலம்பிருந்த நாள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் அட்டன் பண்ண வைத்தார். வந்து கூட எனக்கு நான் சுகமாக இல்லை. எல்லாரும் எனக்கு செய்கிறாங்க. ஆனால் என் மனசில் ஏதோ தூரமாக இருக்கிற மாரியே ஒரு பார்வை. ஏன்னா ஒரு தனிமையின் பாது, சோர்வின் பாது, இப்படி என்னை வாட்டி வைத்து கொண்டே இருக்குன்னு சொல்லி ஒரு சமாதானம் இல்லாமல் தான் இருந்தேன். ஒரு நம்பிக்கையில்லாத தன்மை தான் நான் இருந்தேன் வீட்டில். நான் இங்கே வந்து நிற்கிறது கூட பலன் இல்லாமல் தான் இருக்குது. நான் 2 நாளாக நான் படுத்துனே தான் இருந்தேன். ஆண்டவரே, நான் முழித்து செய்யணும் தான் நான் வாஞ்சியோடு இருக்கிறேன். ஆனால் சில போராட்டங்கள், பலவீனங்கள் என்னை மேற்கொண்டே இருக்குது. ஏசப்பா, அவங்க நான் பலவீனமாக இருக்கும் போதே வர்ஷிப் எடுக்க சொல்லி எனக்கு மெசேஜ் வந்துச்சு. ஆனாலும் எனக்கு செய்யணும்னு இன்னொரு பக்கம் பலவீனம். நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் சூழ்நிலை. கடைசி நேரம் வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் வந்து வர்ஷிப் எடுப்பேன்னு கூட. ஆனாலும் கர்த்தரை என்னை பலப்படுத்தணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியே தான் இருக்கிறேன். ஆனால் என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியல. ஆனால் எப்படி நாங்கள் போய் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறேன், எப்படி நான் பாட்டு பாட போகிறேன், இதுக்கு மட்டும் பலன் வந்து தானே. எப்படி நிறைய புலம்பல்கள், நிறைய கேள்விகள் எனக்குள்ளே நிறைய வந்து கொண்டே இருக்குது. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, காண்போரை வியந்திர உயர்த்தி வைப்பேன். இந்த நடக்குமா நடக்காதா என்று நான் நினச்சிருந்தேன். ஆனால் நடக்கும் ஆண்டவர் என்று சொல்லி என் வார்த்தையை கொஞ்சம் பலப்படுத்தினார். அது நான் தவறினாலும் ஆண்டவர் தவற மாட்டேன், உன்னை விட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நான் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். அதுதான் இந்த வார்த்தை என்னோட உணர்த்தினது. இன்னொரு முறை இந்த பாடலை பாடி நம்ம தேவ நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் கண்டிப்பாக நடத்துவார், பலப்படுத்துவார். விசுவாசத்து பாடுங்க. நான் நினைத்திடா வேலையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா வேலையில் அற்புதம் செய்தீரே, நான் நினைத்திடா அற்புதம் செய்தீரே. செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல், அவர்தான் நம்ம நம்பிக்கை. நான் யாராவது நம்பியிருந்தோமோ, ஒருவேளை அவன் நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கலாம். நம்பிக்கை யாருன்னா இயேசு தான். இஸ்ரவேல் நம்பிக்கையானவர், இயேசுவை பிடித்து கொள்ளுங்க. யாவருக்கும் அரணாயிருப்பவரே, வந்தோரை
செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வெகுவேலிசவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. அவரை நம்புங்க, எந்த சூழ்நிலையும் இயேசுவை நம்புங்க. நம்பிடும் யாவருக்கும் அரணாயிருப்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. நீங்க வெட்கப்பட்டு சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க. உங்க தனிப்பட்ட வேலையில அவர்தான் உங்க நம்பிக்கை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. 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 வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. ஆமாண்டவரே, நாங்கள் நம்பிக்கற்ற சூழ்நிலை இருந்தாலும், நாங்கள் வெட்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், நாங்கள் சோர்வுற்ற சூழ்நிலை இருந்தாலும், எங்களை வெட்கப்படுத்தாத, எங்களை சோர்வு அடையாத, எங்களை பலனடைய செய்கிறவர் உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி. ஒரு நிமிஷம் ஆண்டவர் துதிப்போமா, ஆண்டவர் நாமத்தை சோத்தரிப்போமா. அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவர் நாமத்தை உயர்த்துவோமா. அவருடைய செயல்கள் வல்லவராக இருக்கிறாரு. நம்ம சொல்களை கூட நம்ம தவறி போயிடலாம், நம்ம வார்த்தையில் தவறி போயிடலாம். ஆனால் அவரோட வார்த்தை ஒரு நாளும் தவறி போவதில்லை. அவரோட வார்த்தை முரண்பாடு அற்றதில்லைன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவர் செயல்கள் வல்லவராக இருக்கிறாரு. அவர் தான் நம்மளை நம்பிக்கை, அவர் தான் நம்மளுக்கு அரண் கோட்டை பலன். ஆபத்து காலத்தில் அவர் தான் நம்மளை தாங்குகிறது, பிடித்து கொள்கிற அவர் மாத்திரம்தான். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. ஆண்டவரே நன்றி ராஜா. அதே போல் கர்த்தரை நம்பி வந்துருங்களேன். இது வரைக்கும் யாரும் வெட்கப்பட்டதுன்னு சொன்னதும் கிடையாது, இதுவே வெட்கப்பட்டு போவதும் கிடையாது. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் நம்ம அர்ப்பணிப்போடு நம்ம அடுத்த பாடலை நம்ம பாடலாமா? நன்றி ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா. ரபந்தரி கலபரபரபா ஷரபாபாபா ரிகனலமா துரலபா கலபுரிபனி கலபரபா. அவரோட நாமத்தை துதியோடும் புகழ்ச்சியோடும் அவர் பிரகாரங்களில் நம்ம துதியோடும் புகழ்ச்சியோடும் அவரை நம்ம சோத்தரிப்போமா. இந்த நேரத்தில் நம்மளோட கவலைகள் கண்ணீர்கள் ஒருவேளை உங்களை மனசு வருத்தப்படுத்தியிருந்தா இந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்குறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த நேரத்தில் நம்ம கர்த்தரை நம்ம நம்பி வந்திருக்கிறோம். அவரை நம்பி நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை சோர்ந்து போட விட மாட்டார். நம்மளை தூக்கி எடுக்கிறவர் அவர் மாத்திரம்தான். நம்மளை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை தான். அதனால் நம்ம சோர்ந்து போகாமல் உற்சாகமாக இந்த நேரத்தில் நம்ம உணர்ந்து அடுத்த பாடலை நம்ம பாடலாம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவு கொண்டோ
நடுவழியில் நின் போவதில்லை. கத்தரை தெய்வமாக கொண்டோ இருவரையில் வைக்கப்பட்டதில்லை. ஆதரவு கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரு. வாழ்க்கை முழுவதும் துணையானாரு. ஜெபிக்கும் போதெல்லாம் பதிலானாரு. வாழ்க்கை முழுவதும் துணையானாரு. போமே அவரை முழு மனதா ஆராதிப்போமே அவரை தலை முழு மனதோடு ஆராதிப்போமா? நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம், நம்ம வேண்டும் போதெல்லாம் அவர் தான் நமக்கு பதில், அவர் தான் நமக்கு துணை. தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வைக்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவா பிடிச்சு கொள்ளுங்க. பெருமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படை ஏறிக்கொண்டாரு. தேவ பிரசன்னத்தோடு நம்ம பாடுவோமா? ஏறிக்கொண்டாரு. இரவு முழுவதும் என் படகை நிரப்பி விட்டாரு. இரவு முழுவதும் நீங்க கஷ்டப்பட்டிருந்தீங்களா? தூங்காம வேதனைப்பட்டு கொண்டிருந்தீங்களா? அவர் வசனத்தை கொண்டு நிரப்ப போறாரு. ஆராதிப்போமே அவரை முழு மனதா ஆராதிப்போமே அவரை முறையா ஆராதிப்போமே அவர் முழு மனதா ஆராதிப்போமே அவர். கத்தரை தெய்வமாக கொண்டோ இருவரையில் வைக்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவு கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலா கூட வந்தாரு. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலா கூட வந்தாரு. போகும் வழியெல்லாம் உணவானாரு. வாக்கு தந்த கானானை கையளித்தாரு. போகும் வழியெல்லாம் உணவானாரு. அவர் வசனம் தான் நம்ம உணவு. அவர் வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. ஆராதிப்போமே அவர் முழு மனதா ஆராதிப்போமே அவர் தலைமுறையா ஆராதிப்போமே தலைமுறையா ஆராதிப்போமே அவர் முழு மனதா ஆராதிப்போமே அவர் தலைமுறையா ஆராதிப்போம் தலைமுறையா. வெறுமையானதை முன்னறிந்து நம் இருதயத்தை சுத்தமாக்கி கொள்ளுங்க. அப்பதான் நம் இருதயத்தில் ஏசப்பா நிரப்ப முடியும். தேவையில்லாத எடுத்து போடுங்க. வந்து என் படகில் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகு நிரப்பி விட்டாரு.
வாக்குத்தத்தை நிறைவேற போகிறோம் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக மேலாக நம்ம கொண்டு போவார். போகும் வழியெல்லாம் உணவானாரு, வாக்கு தந்த காணான். கண்டிப்பாக நம்ம அந்த பரலோகத்தை பிடிப்போம். அவர் நம்ம கொடுத்த வசனங்களை நாம் படிக்கும்போது, தியானிக்கும் போது காணானை கண்டிப்பாக சுந்தரிப்போம். போகும் வழியெல்லாம் உணவானாரு, வாக்கு தந்த காணான் கையளித்தாரு. போகும் வழியெல்லாம் உணவானாரு, வாக்கு தந்த காணான் கையளித்தாரு. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவர் தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, கற்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கைகளை உயர்த்தி ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவர் தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ, இருவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரம் கொண்டோ, நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமா கொண்டோ, இருவரையில் வைக்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரம் கொண்டோ, நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவர் தலைமுறையா, ஆராதிப்போமே அவர் முழு மனதா, ஆராதிப்போமே அவர் தலைமுறையா. ஆமாண்டவர் முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவர் முழு மனதா, ஆராதிப்போமே அவர் தலைமுறையா. நன்றி ஆண்டவரே, உங்கள் கரங்களை எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆராதனை மையப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுங்க. பக்கத்து ரூமில் இருக்கிறவங்க அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம், இந்த ரூமில் வந்து உட்கார்ந்து கொள்ளுங்க. வெறும் குழந்தைய வச்சிருக்கவங்க மாத்திரம் அங்கே உட்கார்ந்து கொள்ளுங்க. உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஃப்ரண்ட்டில் ஷீட் இருக்குது, தயவாக உட்கார்ந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த சபைக்கு வந்ததில்லை, இன்றைக்கு தான் முதல் முறை இந்த சபைக்கு வந்திருக்கிறேன்னு யாராவது இருப்பீங்கன்னா நீங்கள் எழுந்திருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரைக்கும் இந்த சபைக்கு வந்ததில்லை, இன்றைக்கு தான் முதல் முறை வந்திருக்கிறேன். ஒருவரும் இல்லை. சரி, இங்க நல்லா கவனிங்க. ஒரு சிலர்
ஒரு சில அறிவிப்பு இருக்கு, நான் சொல்லிட்டு நன்றி. இன்று மாலை 3:30க்கு மருத்துவமனை ஊழியம் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. மருத்துவமனை ஊழியம் செய்கிறவங்க நீங்கள் எல்லாரும் சரியாக 3:30க்கெல்லாம் நீங்கள் எம்எஸ் நகர் வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு கேம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுவாங்க. மருத்துவமனை ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை இது வரைக்கும் நான் மருத்துவமனை ஊழியத்துக்கு வந்ததில்லை, எனக்கு வரணும்னு ஆசையாக இருக்குன்னா உங்களை நீங்கள் முடிஞ்ச பிறகு எங்களை பார்த்துட்டு போகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கையெல்லாம் மாறணும், அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்று மாலை எந்த ஒரு மீட்டிங்கும் இல்லை. ஹல்லேலூயா. இன்று மாலை எந்த ஒரு மீட்டிங்கும் இல்லை. ஆகவே உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணுவதற்காக ஒரு நாளாக இன்று மாலை கொடுத்துருக்குறாங்க. விங்ஸ் வைஸில் வந்து கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு திருமணமான பெண்கள் கூட்டத்தில், புருஷன் கூட்டத்தில், வாலிப ஐக்கியத்தில், சிறுவர் பள்ளியில் ஒவ்வொரு டிவிஷனில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. ஸோ அதற்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்று மாலையில் நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிஸை வைத்துக் கொள்ளுங்க. யாருமே இந்த நாளை என்ன பண்ணிடாதீங்க, வீணாக்கிடாதீங்க. லீடர்ஸ் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்க, அதற்கேற்றபடி பிளான் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு மாதம் முதல் நாளில் நம்ம வாக்குத்தத்த ஆராதனை நடத்துவோம். வருகின்ற மாதம், அதாவது 1 டிசம்பர் அன்று பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால நம்மளுக்கு சபையிலே வாக்குத்தத்த ஆராதனையாக நமது சபையிலே காலை 6 மணியில் முதல் ஆராதனை, 2வது ஆராதனை 9 மணிக்கு நடைபெறும். ஸோ ஜெபத்தோட வாங்க, கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு இடைப்படும்படியாக அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அதே போல அடுத்த வாரம் முதல் ஆராதனை, 2வது ஆராதனை வருது ஈவினிங்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைவர்களுக்கான கூடுகை 1/12/2024, அதாவது முதல் வாரத்தில் மாலையில் தலைவர்களுக்கான நன்றி கூடுகை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ தலைவர்கள் அனைவரும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. ஊழியர் செய்கிற, உதவி ஊழியர் செய்கிற கேன்சல் லீடர்ஸ் எல்லாருமே நீங்கள் எல்லாரும் வந்து அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி நம்ம அந்த நாளை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முடிக்க போகிறோம். அதனால எல்லா லீடர்ஸும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கடந்த நாட்களில் சொன்னது போல அன்பின் உபசரிப்பு ஊழியம், இந்த ஊழியத்தை செய்யும்படி பாஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தோம். ஏழை எளிய மக்கள், விதவையாக இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிந்ததை ஏதாவது ஒரு ப்ரொவிஷனை, ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கிறிஸ்மஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரியான காரியங்களை செய்ய போகிறோம். அதாவது டிசம்பர் மாதத்தில் இதை செய்யணும்னு சொல்லி பாஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கான தேவைகள் அதிகமாக இருக்குது. உங்களால் முடிந்த உதாரணமான காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கும்படி கடந்த நாட்களில் சொல்லியிருந்தாங்க. அநேகர் கொடுத்துருக்கிறீங்க, இன்னும் அநேகர் கொடுக்கணும்னு விரும்புகிறவங்க நீங்கள் இந்த வாரத்தில் பாஸ்டர் பார்த்து நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏழை எளிய மக்களுக்கு இது ஒரு நன்மையாக போய் சேரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேரல் ரவுண்டு வருகிற அடுத்த மாதத்தில் 5ஆம் தேதியிலிருந்து கேரல் ரவுண்டு ஆரம்பிக்கிறது. சரிங்களா? உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருந்து வருவாங்கன்னு சொல்லி அடுத்த வாரம் 1ஆம் தேதி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி அடுத்த மாதம் 8ஆம் தேதி, அதாவது 2வது வார ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே இதே இடத்துல திருமணமான புருஷர்கள் குடும்ப தலைவர்களுக்கான கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் இதே இடத்துல ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. புருஷர்கள், திருமணமான கணவர்கள், குடும்ப தலைவர்கள் நீங்க எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துறோம். மனைவிமார்களை நீங்க என்ன பண்ணுங்க, உங்க புருஷர்களுக்கு சொல்லி இதை என்ன பண்ணுங்க, நீங்க கொண்டு வாங்க. இது நல்ல ஒரு காரியம். எல்லா புருஷர்களாக இணைந்து நாங்க என்ன பண்ண போறோம், கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிறோம். நீங்க எல்லாரும் வாங்க, இந்த கூட்டத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிமுகம் புரிஞ்சுக்கணும் நம்பர். ஆமென். ஒருவேளை கவனிக்கலன்னா உங்களுக்கு லைவ்ல ஓடிக்கொண்டிருக்கு, அதை பார்த்து பயனடைபடி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கூட இன்றைக்கு இந்த வாரத்தில் பிறந்தநாள் என்று சொல்லுவதை வாழ்த்து விரும்புகிறோம். இன்றைக்கு இந்த வாரத்தில் பிறந்தநாள் என்று சொல்லுவது நிற்கும்படி கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நன்மையால நிரப்புவாராக, பலப்படுத்துவாராக. நன்மை கிருபை ஜீவனாலெல்லாம் பின்தொடர்வதாக. திருமண நாள் இன்றைக்கு இந்த வாரத்தில் திருமணம் அவங்களுக்கு திருமணம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டபுள் பிளஸிங். ஹல்லேலூயா. சபையில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளில் பிறநாளுக்கான உங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் புதிய வருஷத்தை கூட்டி கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. நன்மை கிருபை ஜீவனாலெல்லாம் பின்தொடரட்டும். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி இதுவரை நினைவு கூர்ந்து காப்பாற்றின தெய்வம், ஆண்டவரே, இந்த நாட்களில் நீங்க நினைவு கூறுகிற தெய்வம், நீங்க நடத்துவீராக, பலப்படுத்துவீராக. எல்லா பலவீனங்கள், சுகவீனங்கள் மறைந்து போகட்டும். புது பலன் உண்டாகட்டும். மான்களுக்கு இருக்கிற அந்த பலன், கால்கள் இருக்கிற பலன், ஆண்டவரே, இவர்களை மூடுவதாக. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிங்க. கடந்த வருடத்தில் எதெல்லாம் பட்சிக்கப்பட்டதோ, என்ன நன்மையான காரியங்களை எதிர்பார்த்தது நடக்கலையோ, இந்த வருஷத்துல இரட்டத்தனையாய்
அப்பா. கடந்த வருடத்தை காட்டில் இந்த வருடம் இன்னும் அதிகமாக உமக்காக வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். திருநாள காலையில மகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆண்டவருடைய கரம் கூட இருக்கணும். குடும்பத்தை கொடுத்து குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம். இந்த குடும்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கடந்த நாட்கள் ஆண்டவரை கண்ட எல்லா கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் பதிலாக ஆனந்த களிப்பு உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். பலவீனத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக புது பலன் உண்டாகட்டும், சுகம் உண்டாவதாக. இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. உங்க கரங்களை மூடிக்கொள்ளுங்க. நாமைப்படுத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம தேவனுடைய ஊழியத்திற்கு காணிக்கைகளை எடுக்க போறோம். எல்லாரும் கரங்களை சந்தோஷமாக நாம் காணிக்கை கரங்களை எடுத்துக்கொண்டு நாம் ஜெபித்து நாம் காணிக்கை செலுத்தலாம். பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் எங்க கரங்களுக்கு இந்த காணிக்கையை நன்றி செலுத்தணும். எந்த சூழ்நிலை இந்த காணிக்கை விதைச்சுக்கொண்டு நீங்க இருந்திருக்கீங்க, அதற்கேற்ற வண்ணமாக 100 மடங்கு எங்க வாழ்க்கையில நன்மையினால நிரப்புங்க, செழிப்பினால நிரப்புங்க. கொடுப்பதனால வருகிற ஆசீர்வாதங்கள் எங்க ஒவ்வொருவரும் கொடுக்கும். எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா தரித்திரங்கள், கடன்கள், சாபங்கள், கட்டுகள் இப்பொழுதே வேறோட பிடிங்க இருக்கிறோம். நன்மை, செழிப்பு, ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த காணிக்கை உடைய ஊழியத்திற்கு பயனளிட்டும். மீதிகளுக்கு உதவி செய்ய வீணான செலவுகளுக்கு விலகி காத்துக்கொள்கிறார்கள். உங்க கரத்துல எங்களை ஒப்புக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது நாம் காணிக்கை செலுத்தலாம். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உங்கள் சித்தம் போல காணிக்கை செலுத்த அமர்ந்து கொள்வோம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவி நாள்தோறும் அறியாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. அறியாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஆனந்தமே, அதிசயமே, ஆனந்தமே, அதிசயமே. நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவி நாள்தோறும் பயன்படுத்தும். எல்லாரும் அர்ப்பணிக்கலாமா? சத்தமா பாடலாமா? தெரிஞ்ச பாட்டுதான். நல்ல கண்களை மூடி அர்ப்பணிப்போடு பாடலாம். நாள்தோறும் வழி நடத்தும் சொல்லி பாடலாமா? உந்தன் சித்தம் போல் எங்கே நான் போக, உன் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக, அங்கே உம் நாமத்தில் ஜெயம் எழுதுவேன். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவி புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவே. புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவே. எக்காலம் நான் கூறிடுவேன், எக்காலம் நான்
தஞ்சமே அனுதினம் ஓடி எல்லாரும் அப்பாவை பார்த்து சொல்லுங்க உங்க பாவங்க பாவனை கண்ணனை சொல்லுங்க ஓடி ஆனந்தமே அதிசயமே ஆனந்தமே அதிசயமே நாதா திருக்கரத்தில் இசை தருவீரா நாதோறும் பணிபடுத்தோம் எங்களை வழிநடத்துங்க சுவே சித்தம் போல் நாதா இசை கருவீரா சித்தம் போல் நாதா இசை கருவீரா நாதோறும் வழிபடுத்தோம்
பாதுகாக்கிறவரே, எதுவும் என்னை சேதப்படுத்தாதபடி அப்பான்னு கூப்பிட்டா உடனே வந்து செடி கொடுத்து நடத்துகிறவரே, சரி ஒப்பு கொடுத்துட்டோம். நீங்க தான் எங்களை நடத்துகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர். எங்களை விட்டு கொடுக்காம நாங்க தலை குனிந்த போது எங்க கூட இருந்து, நாங்க குனிந்த இடத்துல அதே இடத்துல எங்க தலையை உயர்த்தி நாங்க வேண்டிக் கொள்வதெல்லாம் தந்து நாங்க நினைப்பதற்கு மேலாக எங்களை ஆசீர்வதித்து நடத்துறீங்க. இன்னும் நீரே நடத்த போறீங்க. ஒப்பு கொடுக்கணும் தேசம் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 சத்தமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தரை கனப்படுத்தி வந்திருக்கிறீர்கள், நிச்சயமாய் கர்த்தரால் கனப்படுத்தப்படுவீர்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அறிவிப்புகளை சொன்னபடி கேட்டு கவனமா பங்கு பெறுங்க. அன்பின் உபசரிப்பின் ஊழியத்தை நாம் ஆரம்பிச்சு ஒரு சிலர் உதாரணமாய் கொடுத்தீர்கள். ஒரு சிலரே ஆனாலும் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் கொடுத்த அதை வைத்து எவ்வளோ திங்ஸ் வாங்க முடியும் இப்போ கொஞ்சம் வாங்கி வச்சுருக்குறோம். ஸோ டிசம்பர் 1ஆம் தேதியே கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம். அதாவது இந்த மாதம் வாங்கிடணும்னு சொல்லி ஒன்றிலிருந்தே நாம் யாரெல்லாம் சந்திச்சு கொடுக்க போகிறோம். உதாரணமான காணிக்கைகள், ஒரு விலை மதிக்க முடியாத ஜெபம், இதனால தாங்குங்க. ஆண்டவர் விஷயமா நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பெருக வைக்க அவர் ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஆமென். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் செய்து முடிப்பார். அப்போ அதை கவனம் வச்சு கொள்ளுங்க. இந்த வருஷம் நாம் செய்கிற அந்த நற்காரியம் நான் நம்புறேன் கண்டிப்பாக கர்த்தர் பிரியப்படுவார். என்ன சொல்றாரு? நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்து ஒரு அம்மாவுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, இதுவரையும் புது ஒரு புடவையை இதுவரையும் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு யாரும் வாங்கி, எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் யாரும் என்னை என்ன பண்ணுறதில்ல, கேட்கறதில்ல, வாங்கி கொடுக்குது. நம்ம கொடுத்த ஒரு சின்ன ஒரு தொகை கொண்ட ஒரு புடவை ஒரு வயசான அம்மா அவங்க மனசை பூரித்து மகிழ்ச்சியாக வாங்கிட்டு போவாங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைய பேருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும் நான் நம்புறேன். ஆமென். வருஷம் கணக்கில் அப்படியே கிடப்பாங்க, யாராவது கொடுக்கறத உடுத்திக்கிறது. நம்ம அந்த வருஷத்தில் புதுசாக அப்படியே கொடுக்கும்போது அது அவங்களுக்குள்ள அந்த சிரிப்பு தான் ஆண்டவருக்கு காணிக்கையாக படைக்கப்பட நம்புறேன். இன்னும் பெரிய லெவலில் செய்வோம், ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஸோ கூடுதலாக செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். நிறைய தேவைகள் உண்டு. ஜெபம் பண்ணுங்க. ஒருபோதும் நாம் சோர்ந்து போகிறதே கிடையாது. ஐயோ பாரம் வந்துச்சு எப்படி செய்ய போகிறோம்னு நினைக்கிறதும் இல்லை. பாரத்தை கொடுத்தவர் தேவைகளை சந்திப்பார், நடத்தி முடிப்பார். முடிவில் எவ்வளவு பேருக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோன்ற ஒரு கவுண்டிங்கு கண்டிப்பாக சபையில் அறிவிக்கப்படும். எதுக்குன்னா தேவனை நாம் மகிமைப்படுத்துவதற்காக. ஸோ இத்தனை வருஷத்தை விட இந்த வருஷம் கூடுதலாக செய்யணுங்கிறது தான் பாரம். ஸ்பெஷலாக செய்வோம் அப்படின்னு தான். ஸோ எக்ஸ்ட்ரா நம்மளை ஆண்டவர் வந்து கடன் வாங்கி கொடுக்க சொல்லலை. நான் சொன்னது போல நம்மக்கிட்ட ஒரு 2 பிடி சாதம் இருக்குதுன்னா அதில் 1 பிடி சாதத்தை நோக்கி கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அதுதான் பங்கு. ஆமென். அதனால் என் கையில் ஒரு 200 ரூபாய் இருக்குது, என்னால் 100 ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுப்பேன். எனக்கு ஒரு 1000 ரூபாய் ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு நான் வச்சுருக்கேன். அதில் 2 ட்ரெஸ்ஸாக என்னால் என்ன பண்ண முடியும், வாங்க. இதெல்லாம் பால்மசிஸ் பாஸ்டர் சொன்ன ஒரு அழகான ஒரு திட்டங்கள் அவர் சொல்லுவார். ஒரு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க உங்களுக்கு, அப்படியே அந்த 2 பிள்ளைங்களுக்கு நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரெஸ் வாங்க போறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 3 பிள்ளைங்க இருக்கிறது போல நினச்சிட்டு 3 செட்டு ட்ரெஸ் வாங்க. 2 செட்டு உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு 1 செட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி சொல்லிடலாம்.
அந்த மாதிரி நினப்புல வாங்குங்க. 3 பிள்ளைங்க இருக்கிறவங்க 4 பிள்ளைங்க இருக்கிறதா நினச்சி 4 செட் ட்ரெஸ் வாங்குங்க அப்படின்னு. அப்போது நம்ம கிட்ட தான் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம எவ்வளவு அளவு ஆண்டவர் பார்க்கல, கொடுக்கணுன்ற ஒரு வாஞ்ச அந்த உள்ளத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. அதனால தான் அந்த ஏழை உதவி தாய் இந்த கொடுத்த அந்த 2 காசு ஆண்டவர் மெச்சி கொண்டது. காரணம் என்னன்னா, தன் ஜீவனத்துக்கு இருந்த எல்லாத்தையும் போட்டு விட்டாள் அப்படின்னு தான் வசனம். அதனால நம்ம கொடுப்பது பாக்கியம், கொடுத்தா ஒருபோதும் தரித்திரம் அடைவதும் கிடையாது. இதுக்கு நிறைய பேர் கிறிஸ்மஸ் முன்னிட்டு ரிசிப்ட் போட்டு இதை செய்ய போகிறோம் அதை கூட கலெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ரிசிப்ட் போடணுன்ற பாரம் எனக்கு கிடையாது, அந்த மாதிரி எண்ணமும் இல்லை. ரிசிப்ட் போட்டால் எல்லாம் வரும், ஆனால் அப்படி யாருக்கிட்ட நம்ம வாங்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னபடி வசனம் சொல்ற அவனவன் வசனமாயும் இல்லை கட்டாயமாயும் இல்லை மனதில் ஏவப்பட்டபடியே கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவு கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கிறோம். இன்னும் ப்ரொவிஷன்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கி நம்ம நிறைய பேர் கொடுக்க போகிறோம். அது இன்னும் பல பேர் கூடுதலாக பேசும். ஆமே. ஸோ அது கிராமங்களுக்கு போகும்போது இன்னும் பெரிய ஒரு மாற்றத்துக்கு ஒரு மனசு வச்சுக்கோங்க. ஸோ நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதுக்கான வழிவாசலை இன்னும் திறக்கிறேன்னு சொல்லி எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. புது வருஷத்துக்காக ஆயத்தமாகணும். ஸோ அந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. நீங்களும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. புது வருஷத்துக்காக இன்னும் ஒரே ஒரு மாதம் தான் கையில் இருக்குது. இங்கே இருக்கிற 5 சண்டே ஒரு கிறிஸ்மஸ் சர்வீஸ் இருக்குது, ஒரு 6 ஆராதனை இருக்குது. இது எதுவுமே ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் கலந்துக்கணும் தீர்மானத்தோடு வாங்க. எல்லா ஜெபங்களையும் கலந்து கொள்ளுங்க. இதுவரை எங்கேயுமே எந்த ஐக்கியத்திலும் இல்லைன்னா தாராளம் உங்களுக்கு இணைச்சு கொள்ளுங்க. அது நல்ல ஆசீர்வாதம். ஆமே. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஆமே. நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். எல்லாரும் விசுவாச அறிக்கை சேர்ந்தவனமாக வேதத்தை கையில் எடுத்து எல்லாரும் சேர்ந்து அறிக்கணும். இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் யாருக்கு சொல்லுங்க? இந்த வேதம் என்னவெல்லாம் சொல்லுவார். என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிற அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் செய்வேன். இன்றைக்கு இந்த வேத வசனங்கள் இருதயம் திறந்திருக்கிறது. இன்று இந்த வேத வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை புடமிட்டு கொண்டிருக்கிறது. பொதுவாக அநேகர் வருஷ முடிவில் புது வருஷ துவக்கத்துக்கு முன்னாடி வீட்டை சுத்தம் செய்வது வழக்கம். நமக்கும் உண்டு அது. ஏன் அப்படின்னா, சுத்தம் செய்வது என்பதை விட தேவையில்லாததெல்லாம் எடுத்து போட்டுருணும், புதுசாக வாங்கணும் அப்படின்னு சரி பேருக்கு. அதுலேயும் ஜனவரி 1ஆம் தேதி புது பொருள் எதனா ஒன்று வாங்கணும் அப்படின்னா, ஏன் 1ஆம் தேதி வாங்கினா வருஷம் முழுக்க புதுசாக வாங்குவாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதித்தார்னா டிசம்பர் 31 கொடுத்துருவார். ஏன் 1ஆம் தேதி வரையும் நம்ம வெயிட் பண்ணணும்? 31 முன்னாடி நாளே கொடுத்துருவார். ஆக மொத்தத்தில் சுத்தம் செய்வது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு புது பொருள் வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்னா, ஆல்ரெடி இருந்த டேமேஜான ஒரு பழைய பொருள், அது ரொம்ப நாளாக டேமேஜ் ஆனாலும் ஓட்டின்னு இருந்திருப்போம் நம்ம. கரெக்டுங்களா? வாங்குற வரையும் என்ன பண்ணியிருப்போம், அது வரையும் அதை பார்த்து வச்சுருப்போம். உடஞ்சது தான் ஓட்டின்னு இருப்போம். புதுசு வரப்போதுன்னொன்னே இது எப்படியாவது தூக்கி போட்டேன் நம்பா. இவ்வளோ நேரம் நான் இருந்தேன்னு கண்ணுக்கு என்ன தெரியலையா? இருந்தேங்க, புதுசு வருது. ஒன்று யாருக்காவது கொடுத்துட்டு காசு கூட வேணாங்க, எனக்கு தயவுசெய்து இடம் காலியானா போதும். என்ன காலியானா போதும்? என்ன காலியாகணும்? ஏன் இடம் காலியாகணும்? காலியான இடத்துல புதுசு வந்து உட்கார போகுது. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்து மனம் வருந்துங்கன்னு சொன்னது காரணம் என்னன்னா, இடம் காலி பண்ணணும், இடம் காலியாகணும். தேவையில்லாதெல்லாம் உள்ள நிறைய இருதயத்தில் என்ன பண்ணுவோம், மனசில் போட்டு சிந்தையில் எக்கச்சக்கமான தேவையில்லாத உடஞ்சது எல்லாம் கிடக்குது. இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கர்த்தர் அகற்றிட்டு இருக்கிறாரு. இப்போ இடம் காலி ஆயிடுச்சுன்னா ஜனவரி 1 சில பேருக்கு 31 கொடுத்துட்டு போகிறாரு பிளஸ்ஸிங். இன்றைக்கி காலி பண்ணிங்கன்னா இன்றைக்கே அற்புதம். எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? எப்படி வசதி, எப்படி பாஸ்டர் அட்வான்ஸை கொடுத்து அட்வான்ஸ் இல்லாமல் எப்படி காலி பண்ணுறது? கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, காலி பண்ணு. தூக்கி போட வேண்டியது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. கர்த்தர் ஃப்ரெஷ்ஷாக உங்களை மாற்றி நம்மளை அதுக்கு தான் ஆண்டவர் பிரயாசப்படுறார். ஆமே. எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? அதனால் கர்த்தரை அசட்டை பண்ணின புறக்கணித்த காரியங்களை குறித்து மனம் வருந்துங்க, அவரை மறந்த காரியங்களை குறித்து மனம் வருந்துங்க. அப்படி கடந்த வாரத்தில் அவர் நம்மளை ரொம்ப நம்பி இருக்கிறாரு, நம்பினார். அவரை ஏமாற்றினோம்,
ஏமாற்றின துரோகித்தவைகளை நினைச்சு என்ன பண்ணுங்க, மனவருந்துவோம் சொல்லி நம்ம எல்லாருமே சேர்ந்து அதை அர்ப்பணிச்சிருக்கிறோம். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளும் கேட்டுக்கிட்டே இருந்து கேட்டுட்டு கேட்கலாத போல் போயிடக்கூடாது. இன்றைக்கி அதை சரி பண்ணி ஆகணும். இன்றைக்கி ஒரு காரியத்தை பாடும் ஆண்டவர். எனக்கு அந்த நாட்களில் ஜபத்தில் அப்படியே காத்திருக்கும்போது ஆண்டவர் பேசுனது என்னென்னா, இதுவரையும் நல்லா தான் போச்சு, நிறைய ஏமாற்றியாச்சு, துரோகம் பண்ணியாச்சு. இப்போது ஃபைனலாக என்ன விரும்புகிறார் ஆண்டவர்னா, நம்பகையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறார். மாற்றிக்கோங்க அப்படிங்கிறார். நான் சொன்னேன், என்ன மாற்றிக்கொள்றதுன்னா, இதான் மாற்றிக்கிறோமேன்னா தெரிஞ்சால் மாற்றிக்க மாட்டோமா? ஆனால் வசனத்தை ஆண்டவர் சுட்டி காட்டி தெரிஞ்சும் தான் அப்படியே வச்சுருக்குறாங்க. தெரிஞ்சும் தான் வச்சுருக்கிறீங்க. அதனால் மாற்றிக்கொள்ள மனசு இல்லை. என்ன இல்லை? மனசு தான் இல்லை. அதனால் இன்றைக்கி வார்த்தையாக என்னென்னா, மாற்றிக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறவைகளை நினைத்து மனம் வருந்துவோம். நம்மை மாற்றிக்கொள்ள மனசே இல்லை. மனசில்லாதவைகளை, மனசில்லாமல் இருக்கிறவைகளை இப்போ இருக்குது, இப்போது கரண்ட்டில் இருக்குது, என்றைக்கோ இல்லை, இன்னைக்கு இருக்குது. ஏதோ ஒன்றை நாம் இன்னும் மாற்றிக்கொள்ளாமலேயே இருக்கிறோம். ஸ்பாவங்கள் ரீதியாக, செயல்கள் ரீதியாக, வாழ்க்கையின் பகுதியில் மாற்றிக்கொள்ள தெரியலன்னு அர்த்தம் இல்லை, மாற்றிக்கொள்ள மனசு இல்லை. என்ன இல்லை? மாற்றிக்கொள்ள மனசு இல்லை. மத்தேயு 23:37, லூக்கா 13:34 இந்த வசனங்கள் தெரியும். ரெண்டு ஒரே வசனம் தான். மத்தேயு 23:37, லூக்கா 13:34 வாசிக்கலாம். மத்தேயு 23. எருசலேமே எருசலேமே, நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதா இருந்தேன். ஓஹோ, என்ன சொல்றார் ஆண்டு? உங்களுக்கோ மனது இல்லாமல் போயிடுச்சு. என்ன இல்லை? அப்போ மாற்றிக்கொள்ள தெரியலன்னு இல்லை, மாற்றிக்கொள்ள மனசு இல்லை. என்ன இல்லைங்க, இனி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போகும். ஹல்லேலூயா. ஆனால் ஃபர்ஸ்ட் ரீவ்ஸில் ரொம்ப ரசித்து சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க. கடைசியாக மாற்றிக்கிட்டு தான் போயிருப்பாங்க நம்புகிறேன். மாற்றிக்கொள்ள என்ன இல்லை? உனக்கு மனசுன்னு ஒன்று இருக்குந்தா, இப்படி பண்ணுவேன்னுவாங்களே, அந்த மனசு இருக்குது. ஆனால் மாற்றிக்கொள்ள மனசு இல்லை. மாற்றிக்கொள்றதுக்கு மனசே இல்லை. ஏன் மாற்றிக்கொள்ள சொல்ற? தப்புன்னு தெரிஞ்சும் மாற்றாமல் இருக்கிறோம். அதுதான் பிரச்சனையே. தப்புன்னு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கோ மனது இல்லை. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஆண்டவர் எப்போ அந்த கண்ணீர் விடுறாரு? ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேம் தேவாலயத்தை பார்க்குறார். சொல்லப்போனால் குருத்தோலை ஞாயிறு அன்று வெற்றி பவனி வராங்க. ஒரு ஆரவார சத்தம், ஆர்ப்பரிப்பின் சத்தம், சந்தோஷமாக களிப்போடு கூட ஒரு கூட்டம் ஆண்டவர் பின்னாடி ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் சொல்லி அவரை ஆர்ப்பரிச்சுட்டே போகிறாங்க. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும்போது இவர் மட்டும் ஒரு பக்கம் அழுதுனுங்கிறார். எதுக்கு அழுகிறார்னா, எருசலேம் மாற்றிக்கொள்ள மனதில்லாதனால அதுக்கு ஒரு அழிவு வரப்போகுது. அந்த அழிவை நினச்சி அழுதார். உண்மையான தீர்க்கதரிசி நற்செய்தி சொன்னால் சிரிப்பாங்க, துக்க செய்தி அவங்களுக்கு ஆண்டவர் சொன்ன அழுதுனே தான் சொல்லுவாங்க. அதான் உண்மையான தீர்க்கதரிசி. இன்றைக்கி நிறைய தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வாய்ப்புன்றவர்கள். தீர்க்கதரிசிகள் ரொம்ப முக்கியமானவர்கள். தீர்க்கதரிசிகளே தேவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் தேசத்தில். ஆமென். அந்த தீர்க்கதரிசிகள் யார் அப்படின்னாக்கா, நடந்ததை மட்டுமே சொல்லிட்டு போகிறவங்க தீர்க்கதரிசி அல்ல, இனி என்ன நடக்க போகுதுங்கிறதையும் சொல்கிறவங்க தான் தீர்க்கதரிசி. நடந்ததை ஜோசியங்கார கூட சொல்லுவான். ஜோசியக்கார சொல்லுவோன்னா சொல்ல மாட்டானா? பேயும் சொல்லியிருக்கு. கைரேகை பார்க்குறோன்னு சொல்லிடுறான். என்ன நடந்துச்சு, இனி என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்லணும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னாராங்க. உனக்கு மனசு இல்லை, மனசு இல்லாதனால என்னெல்லாம் நடக்க போகிறதா தொடர்ந்துச்சு. நீ வீட்டில் போய் படித்து பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு. அது நடந்தோன்னு
இருந்தது. இப்போ விஷயம் என்னென்னா, இந்த மனசு தான் ரொம்ப முக்கியமானது. என்னதுங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். மனசு ரொம்ப முக்கியமானது. மனசுன்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு. அதை கொஞ்சம் தாழ்மையாக கேட்டுருங்க. உனக்கெல்லாம் மனசுன்னு அப்படின்னு கேட்ட ஒரு மாதிரி ஆகிடும். அதை ஒரு தாழ்மை அம்பலாக கேட்டுட்டா நல்லது. அல்லேலூயா. இப்போது தீர்க்கதரிசி இயேசு அவர் ரொம்ப மனஸ்தாப்பட்டு அழுகிறார். உங்களுக்கோ மனசு இல்லை. நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் 15, 16 வாசிக்கிற. நெகேமியாவின் புத்தகம் 9, 15, 16 வசனத்தையும் கவனிங்க, வார்த்தையும் நல்லா கவனிச்சிட்டே வாங்க. எங்கள் இவ்வளோ பண்ணியும் எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ ஓஹோ எப்படி நடந்தாங்களா? அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனை என்னது? அவருடைய வார்த்தை, வசனம், கற்பனைகளுக்கு செவி கூடாதே போனார்கள். மாற்றிக்கொள்ள மனதில்லாதவர்கள் யார் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாதவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாதவர்கள், தங்களை மாற்றிக்கொள்ள மனதில்லாதவர்கள். அப்போ அந்த அகங்காரமாய் நடக்கிறவங்க தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு மனசு இருக்காது. அகங்காரம்னா என்ன? ஒரு செயலை நினைச்சாங்கன்னா செஞ்சு முடிச்சிருவாங்க. அது தப்போ ரைட்டோ, சரியான விஷயத்தை செஞ்சுட்டா ஓகே. தப்பான விஷயமாகவே இருந்தாலும் ஒன்று நினைச்சா அதை செஞ்சு முடிச்சு காட்டுவாங்க. அகங்காரம். தனக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்றதல்ல, தனக்கு மட்டுமே எல்லாம் தெரியும். அகங்காரம். இன்னைக்கு தேவ ஜனங்களுக்குள்ள எத்தனை இப்படிப்பட்ட காரியம் சுபாவம். அதெல்லாம் நெகேமியா விவரிக்கிறார். ஏன் அவர்களோ எங்கள் பிதாக்களோ அகங்காரமாய். ஏன் அகங்காரமாய்? என்னன்னா, கர்த்தர் சொல்லியும் அதை செய்யாமல், அதுக்கேற்றபடி தங்களை மாற்றிக்கொள்ளாமல், அவங்க விட்டு வந்த பழைய காரியத்தையே தொடர்ந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு ஓடுறாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாதவர்களே தங்களை மாற்றிக்கொள்ள மனதில்லாதவர்கள். தங்களை மாற்றிக்கொள்ள மனசு இல்லை. அப்படியும் தப்பி தவறி கர்த்தருடைய வார்த்தை கேட்டாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வார்த்தைன்னு வந்து அப்படியே கீழே தலையை வலிச்சிடுவாங்க, இல்லை அப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க. அப்போ தங்க தண்ணி கூட அப்படின்வாங்க. நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியான்னா அப்படின்வாங்க. திசை திருப்பி. ஏன்னா அந்த வார்த்தை எனக்கு குத்துது. அது வந்து என்னை மாற்றிடுமோன்னு பயமாகுது. நான் என்னை மாற்றிக்க நான் ரெடியாக இல்லை. எல்லாத்தையும் மாற்றிட்டீங்களே, இந்த குணத்தை ஏன் மாற்றாமகிற? அது இருக்கட்டும், நல்லது. அதை வச்சு தான் ஓட்டினுக்கிறேன் பொழப்ப. 100% மாற்றிடணும். எத்தனை சதவீதம்? ஒட்டினுக்குது கொஞ்சம். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்களே, ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான். ஞானசானம் எடுக்கிறதுக்கு தொட்டிகளில் போயாச்சு. போனோடனே பாஸ்டர் ஞானசானம் கொடுக்குறாரு. இவர் ஒரு கை மட்டும் இப்படி மேலேயே வச்சுக்கின்னு, பாஸ்டர் ஞானசானம் கொடுங்க, இது வரையும் கொடுங்க, இந்த கையை மட்டும் விட்ருங்க, ஞானசானம் கொடுக்காதீங்க. ஏன்பா தலைவரி என்ன பண்ண விட்டுருக்க? நான் இந்த கை மட்டும் மேலே தூக்கிறேன், இந்த கை மட்டும் ஞானசானம் கொடுக்காதீங்க. ஏயா, ரொம்ப நாளாக ஒருத்தனை அடிக்கணும்னு பார்த்துனுக்குறேன். அவன் இது வரைக்கும் கண்ணில் மாட்டலை. அவன் என்றைக்கு என் கண்ணில் மாட்டுறானோ அன்றைக்கி இந்த கையாலே 2 குத்து குத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தொட்டியில் வந்து இந்த கையை முக்கி ஞானசானம். இது போல தான் இந்த மாதிரி ஒரு சில காரியத்தை விட்டு வச்சுக்கிறோம் நம்மளே. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமாம் நான் ஒன்று விட்டு வச்சுருக்கிறேன், இதை மட்டும் மாற்றுறதுக்கு எனக்கு மனசே இல்லை. எல்லாம் சொல்கிறாங்க, திட்டுறாங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்குது, ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கிறாரு, ஆனாலும் இதை என்னால் மாற்றிக்கிறதுக்கு மனசு இல்லை. கஷ்டமாக தான் இருக்குது, கடினமாக தான் இருக்குது. கர்த்தர் அவர் என்கிட்ட பேசும்போது எனக்கு எப்படி இருக்கும்?
என்னை உடச்சி தானே அனுப்புகிறாரு. நீ உன்னை மாற்றிக்கியா, நீ உன்னை மாற்று. என்ன பேசுகிறாரா இல்லையா? நான் உண்மையாகவே ஆண்டவர் விட்டு ஒப்பு கொடுத்து அழுது எனக்கு சில கார் சுட்டி காட்டினதை ஒப்பு கொடுத்து தான் இங்கே வந்து நிற்கிறேன். எப்படியாவது 100% மாறிடணும்னு அவர் பிரியப்படுறாரு. ஏதோ ஒன்று ஒட்டி இருக்குது. எல்லாம் மாறிச்சா நான் இது ஒன்று மட்டும் மாற மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல். இது என்னுடைய பழக்கங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எஸ்கேப் பார்க்க முடியாது. ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்னுடைய ஹேபிட் ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் பார்ப்பாரு. அதை மாற்றத்தானுமா நான் சிலுவையிலேயே என் ஜீவனையே கொடுத்து உயிரையே கொடுத்து உன்னை காப்பாற்றினா நீ என்ன சொல்லினுக்கிற? என் சுபாவம் அப்படி தான், என்னுடைய மாடுலேஷனே அப்படி தான், என்னுடைய பேச்சு திறனே அப்படித்தான், நான் பேசுகிற விதமே அப்படி தான். எவ்வளோ நாளைக்கு இப்படி சொல்லி எஸ்கேப் பார்க்க முடியும்? எவ்வளோ நாள்? திடீர்னு ஏதோ ஒரு வியாதி வந்துச்சு, ஆண்டு ரொம்ப வலிக்குது ஆண்டவரே. ஆமாம்மா, அந்த வியாதியோடைய சுபாவமே அப்படிதாம்மா, அது வலிக்குமா அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவோம்மா? கடலுடைய சுபாவமே என்ன? அலையோட சுபாவம் அது. இது ஐயோ இதை மனுஷன்பா விட்டுட்டு போயிடலாம், விட்டு போகுது. எது கத்தாலும் அடிச்சு வார்னு போய்க்கினேக்குது உள்ள. அதுக்கு பிரச்சனை அது இதெல்லாம் கிடையாது. அதுக்கு பவர் இருக்குது, வலிச்சுக்கின்னு போய்கிட்டே இருக்கும். அதோடைய சுபாவம் அது. அங்கே போய் நின்றுக்கின்னு சொல்ல சுபாவம். ஆனால் அப்படிப்பட்ட கடல்லே தன் சுபாவத்தை மாற்றுச்சு. கர்த்தர் பழந்து போனா பார்த்த உடனே அத்தானா தன் இயல்பான சுபாவத்தையே மாற்றி 2 பக்கமும் வழி விட்டுச்சு. குவியலாக சுவர் போல, மதில் சுவர் போல நினைச்சான். நம்ம ஏமாத்திரம், நம்ம மட்டும் இன்னும் சொல்லிக்கினியா சுபாவம் அப்படி. மீன் அடுத்தது அதுதான் வரப்போகிறோம். மீனே தன் சுபாவத்தை மாற்றுச்சு. அது எது கிடைச்சாலும் உள்ளே போட்டு அரைச்சி சாப்பிட்டுடணும், அதுதான் அதோடைய தன்மை. 3 நாள் தன்னுடைய ஹேபிட்ன்றோம்ல அதை மாற்றிடுச்சு. சில பேர் பேசுகிற விதம் இருக்குது பாருங்க, ஆண்டவரே பேசி எப்படியாவது சரி பண்ணிடலான்ற மாதிரி இருக்கும். நம்மளே ஆச்சரியமாக ஷாக்காக பார்ப்போம், ஓ இப்படி கூட இருக்கும் போல் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. அப்புறம் தலை சுற்றி என்ன ஏன் நம்மளே மாற்றிடுறாங்க. அது அப்படி போல் சில பேர் அது அப்படி தாங்க, கரெக்டுங்க, எல்லாம் கரெக்டு, வசனம்லாம் சொல்கிறதுலாம் கரெக்டு தாங்க. இருந்தாலும் இது இப்படி தாங்க மாற முடியுன்றதால்தான். இன்னொன்று, திரும்ப திரும்ப பேசின ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப ஆண்டு நம்மக்கிட்ட பேசிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம்னா இன்னும் மாறல, அதை மாற்றிக்கன்னு அர்த்தம். மாற்றிக்க. இந்த மேப் போட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம் இல்லையா? மேப் போயிட்டே இருக்கிறோம். அது என்ன பண்ணுது? சொல்லிக்கிட்டே வருது. அதை வாயை மூடிடுவோம். ஐயோயோ அதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு சில பேர் வாயத்தான் மூட முடியல, அதை வாயாவது மூடிடும்னு அதை சைலண்டில் போட்டுரு. அப்படி ஆன் பண்ணிட்டீங்களா அது என்ன பண்ண சொல்லிக்கிட்டே போவோம். இப்பொழுது வலது பக்கமாக திரும்பவும். தெரியாமல் நீங்கள் இடது பக்கம் திரும்பிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ரைட்டான பாதையில் போய் நிற்கிற வரையும் கத்திக்கிட்டே இருக்கும். இப்பொழுது நீங்கள் வலது பக்கம் நீங்கள் தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறீர்கள். அங்கே போய் கூட ஒரு மேப்பு காட்டும். இப்பொழுது நீங்கள் வலது பக்கமாக திரும்பவும். இப்பொழுது திரும்பவும். இந்த பார், என்கிட்ட சும்மா என்ன டென்ஷன் பண்ணாத, நான் பண்ணல, நீ டென்ஷன் ஆகிற. ஏன்னா நீ ரூட்டு மாறி போகிற. நீ சரியான ரூட்டில் வந்து நிற்கிற வரையும் நான் சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அந்த சத்தம் தான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. கடைசி வரையும் சத்தம் போட்டுன்னு தான் இருக்கும். அப்போது நம்ம சரியாக மாறுற வரையும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அது போட்டு. அப்போது என்னை மாற்றிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னா ஆண்டவர் அவங்கள குறித்து என்ன சொல்கிறாருன்னா, வணங்கா கழுத்துள்ள ஜனம். யார்? என்ன கழுத்து? வணங்கா கழுத்து. ஏங்க அப்படி தெரிய மாட்டீங்க? நான் நெக்லஸ் குத்துதுங்க, நெக்லி ஒன்று போட்டா நெக் லெஸ் ஆயிரும். அப்போ ஈஸியாக வணியம் முட்டி போடுங்க, முடியல. வணங்கா கழுத்துள்ள சரி என்ன, நான் அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன், நான் அப்படி தான் பண்ணுவேன். நீ யார் கேட்குறது? அதிகாரம் உடையவர்களை நீ யார் அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே தேவனையே நாம் அவமதிக்கிறோம், மறுதலிக்கிறோம் என்று அர்த்தம். புரியல? என் மேலே ஒருத்தருக்கு அதிகாரம் உண்டு,
அந்த அதிகாரத்தின் பேரில் அவங்க கேட்குறாங்க. அம்மாவுக்கு அதிகாரம் உண்டு, அப்பாவுக்கு அதிகாரம் உண்டு, கணவனுக்கு அதிகாரம் உண்டு, மனைவிக்கு அதிகாரம் உண்டு, பெற்றோர்கள் மேல் பிள்ளைகளுக்கும் அதிகாரம் உண்டு. இப்போது அதிகாரம் படைத்தவர்கள் நான் ஏதோ ஒரு தவறு செய்கிறேன், அது தவறு அவங்களுக்கும் தவறாக தோன்றதுனால சொல்கிறாங்க, நீ யார் என்னை கேட்குறது அப்படின்னு நான் சொன்னால் நான் தேவனையே அவமதிப்பதாக மறுதளிப்பதாக அர்த்தம். அதிகாரமுடையவர்களை நீ என்ன கேட்கறது, நான் என்ன சொல்கிறேன் செய்யல. தாழ்மை இருக்கணும். சொன்ன உடனே செய்கிறது ஒன்று இருக்குது. இந்த போயிட மேலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஆண்டவர். போனியா அந்த போகிற இன்னும் ஒரு நிமிஷம் போகிற என்ன ஒன்று இது கையில் பிசாசு போகாத அப்படின்னு கேம் கொடுத்துட்டே இருக்கிறான். ஃபோன் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கு. போகிறோம் நீ போகாத. சின்ன சின்ன விஷயத்தை கூட நோட் பண்ணி இன்றைக்கி பேசுகிறாரு கர்த்தர். புரிஞ்சுக்கோங்க. சரளுக்கு ஊட்டி வளர்த்தாரு. இப்போது பிரியாணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் போச்சு, வேப்பாலையாக கரைச்சி ஊற்றுறாரு. இப்போ உள்ள கசக்குது இல்லை, ஒரு மாதிரி போகுது. ஆனால் உள்ளே போயிடுச்சுன்னா சரியாயிடும். எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? உள்ளே போயிடுச்சுன்னா அப்புறமா தான் சரி, ஓ இதுக்குத்தான் இந்த கசப்பு கொடுத்தாரா, மனசாட்சி இல்லை, நீ எல்லாம் தாயா, நீ இப்படி கதற இப்படி ஊத்துறிய எனக்கு கசாயத்தை அப்படின்னு எந்த பிள்ளையாவது கேட்டுச்சேனா? கசப்பு தான், தாய் தான் ஊத்துறது, கசப்பாக தான் இருக்குது. அதுக்குன்னு பாசம் இல்லாமல் இல்லை, பாசம் இருக்குது. அந்த பாசத்துடைய பிரதிபலிப்பு தான் கசப்பை ஊற்றுது. அதனால தான் இப்போது கசக்கம் கொஞ்சம் உள்ள இடிக்கும், ஒரு மாதிரி இருக்கும், முகத்தெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இன்னும் சில பேருக்கு இந்த எலுமிச்சை பழத்தை சாப்பிட்டா முகம் எப்படி இருக்கும், ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே நின்றோம். அரை மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி ஆகும். எனக்கெல்லாம் அதை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகும், கண்ணில் பார்த்துட்டாலே ஒரு மாதிரி ஆகும். ஒரு அது போல் ஆகலாம். ஆனால் எல்லாம் நல்லது, சரியாயிடும். எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? அது நிறைய சத்துக்கள் இருக்குது. எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? கசப்பு தன்மையில் நிறைய. இப்போது ஆண்டவர் பேசுகிறாரு, மாற்றி கொள்றதுக்கு மனசே இல்லை. எனக்கு டக்குன்னு உதாரணம் எங்கே போச்சுன்னா, நான் கத்துட்டு வார்த்தை கேட்டு கப்பலேறி போனா யோனா பார்த்தாரு, இந்த வருஷம் என்னை குறித்து ரொம்ப பேசலை, ஏன் என்கிட்ட வரன்ற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு அங்கே போனோன்னா வசனம் 4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் 3 லாஸ்ட்டில், அந்த 3வதுல லாஸ்ட்டு வாசித்துடலாமே, 3 கடைசி 3ஆம் அதிகாரம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு சரி, நல்லா நீங்கள் 3 கடைசியில் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று என்ன பண்ணாங்க? தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தாய்மார்கள் இருக்கிறீங்க இங்கே இல்லையா? குழந்தைகளை பெற்றெடு தாய்மார்கள் இருக்கிறீங்க. எத்தனை பேர் பிள்ளையை அடிச்சிருக்கிறீங்க? தப்பு பண்ணதுனால அடிச்சிருக்கிறீங்க, அழுவும் பிள்ளை. ஆனால் அழுகும் போது எப்படி இருக்கும்? கொஞ்சம் பரிதாபமாக ஆகிடும்ல. அது மூஞ்சிக்கிச்செல்லாம் ஒரு மாதிரி ஆகிப்படும். நமக்கு இதுவரையும் ஆகாத அளவுக்கு ஒரு பரிதாபம் ஆகிடும். ஐயோ அடிச்சிட்டேன். என்ன பண்ணுவீங்க? சமாதானம் எப்படி சமாதானம் பண்ணுவீங்க? சாக்லேட்டு இல்லை, அதுக்கு அது விரும்புகிற மாதிரி ஏதாவது கொடுத்து இதுக்கு தானே சொல்கிறது, இதுக்கு தான் சொல்கிறேன், தான் பார்த்தியா மம்மி கோஞ்சில்ல, நீ இப்படி பண்ணால் அடிப்போம்ல அப்படின்னு தடவி கொடுத்து அதுக்கு என்ன வேணுமோ அது பார்க்கும். இவ்வளோ அடியும் கொடுத்துட்டு சாக்லேட்டை வாங்கி தருவியா நீ எனக்கு அப்படி. ஆனால் வாங்கி சாப்பிட்றோம், அது வேறு விஷயம். ஆண்டவர் கேட்குறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைங்க அழுத ஒன்றா மனசு தாங்காமல் உங்கள் மனசையே மாற்றிக்கிறீங்கண்ணா, மன வருத்தப்படுறேன். நான் மாற்ற மாட்டேண்ணா. நினிவே பட்டணம் எல்லாரும் உட்காந்து அழுகுறாங்க, முழு பட்டணமே.
அதனால தான் பார்த்தாரு, அழிப்பேன்னு சொல்லித்தான் அமிச்சார், நான் அழிச்சிரும் போய் சொல்லுப்பான்னு. இவன் அதுக்கு தான் போக மாட்டேன்னு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி நம்ம அடிச்சிட்டு ஃபீல் பண்ணோம், அவர் சொன்னதுக்கே ஃபீல் பண்ணிட்டார். ஏன் அப்படி சொன்னோம் தெரியலன்னு தீங்கை குறித்து மனசாப்பட்டு அப்படி அதை என்ன பண்ணார், செய்யாதிருந்தார். இப்போ 4:1 பாருங்க, யோனாவுக்கு எது எது விசனமாக இருந்தது, இதுன்னு சொல்லக்கூடாது, எது கர்த்தர் செய்வேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டேன்னு இப்போ சொன்னது, இது எந்த விதத்தில்ங்க நான் எப்படி எடுத்துக்க முடியுது தெரியல. தான் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரணுங்கிறது ஜெபம், நல்ல ஜெபம். இன்னொருத்தர் வீட்டுக்கு ஆசீர்வாதமே வரக்கூடாதுன்னு பண்ணுறது என்னது இது? அப்போது விசனமாயிடுச்சான், ரொம்ப கவலை பிடிச்சிக்கிச்சு. என்னைய கவலை, உனக்கு ஏதாவது சேலரி கம்மியாக போட்டாங்களா? இல்லைங்க, சேலரி நல்லா கொடுத்துட்டாருங்க ஆண்டவர். என்ன ஆச்சு, ஏதாவது உடம்புக்கு சரியில்லை, உடம்பு நல்லாகுதுங்க, 10 பேர் சுற்றினா கூட அடிப்பா, அந்த மாதிரி இருக்குது. ரைட்டு, என்னையா ஒரு மாதிரி இருக்க, கடுகடு இருக்கிற விசனமாக இருக்கிற ஒரு மாதிரி இருக்கிற, என்ன ஆச்சுன்னா அவங்கள அழிக்கிறேன்னு சொன்னார், இப்போ அழிக்க மாட்டேன்னு சொல்கிறார். யார் அப்போது அதான் சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளை இவ்வளோ பாவித்து அரவணைக்கும் போது என் மனசு உருகாதா? இவன் ஏற்றுக்கவே இல்லை, முடியாது. இதுதான் அகங்காரம். இது என்னது? யாருக்கிட்டே மோதுறாரு இப்போ? லேலூயா, யாருக்கிட்ட மோதுறாரு? நீங்கள் என்ன சொன்னீங்க, என்ன செய்கிறீங்க? நான் போக மாட்டேன்னு சொன்னேன், நான் போய் எங்கேயோ கண்டு ஓரமாக போனால் அங்கே ஒரு புயல் காற்று வர வச்சு, கடல் கொந்தளிப்பை வர வச்சு, கப்பலை கவிழ்க்க பார்த்து அவனுங்க சீட்டு போட்டு கரெக்டாக அந்த சீட்டு என் பேரில் விழுந்து என்னை காட்டி கொடுத்து தூக்கி சமுத்திரத்தில் போடும்படி வச்சு அங்கே ஒரு மீனுக்கு விட்டு அந்த மீன் கிருகிருன்னு உள்ளே என்னை சுற்றி வேறு மாதிரி பண்ணிடுச்சு, கொண்டு போய் கரையில் கக்கிடுச்சு. நான் 2ஆம் அதிகாரத்தில் அவர் மீன் வைத்துக்கொள்வது எவ்வளோ ஃபஸ்ட்டாக கடலுடைய சமுத்திரத்தில் போகும்போது எவ்வளோ அனுபவிச்சார்னு எழுதியிருக்கிறாரு. வீட்டு போய் படித்து பாருங்கள். நடுமையத்தில், கடலின் நடுமையத்துக்கு வரையும் கொண்டு போச்சு. என்னை இப்படியெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு வந்து 2வது முறை வார்த்தை வந்து நான் போனாக்கா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணீங்க? ஆனால் மல்லு கட்டி நிற்கிறார். கர்த்தர் சைலண்ட் ஆகிட்டார். என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் அமைதியாயிட்டார்ன்றதுனால நம்ம பண்ணுறது கரெக்டுன்னு அவர் அங்கீகரிக்கிறார்னு அர்த்தம் இல்லை, அவர் வேற ஒரு வழியை உணர்த்த போகிறான்னு அர்த்தம். சைலண்ட் ஆகிட்டார். 5வது வசனத்தில் யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில், இந்த குடிசைக்கு பேர் நான் வச்சிருக்கிறது அகங்காரம். அகங்கார குடிசை. இதுக்கு பேர் என்னதுங்க? என்ன அர்த்தம்? நீங்கள் அழிப்புன்னு சொன்னீங்கல்ல, அதை அழிக்கிறத நான் பார்க்காம இருந்து போக மாட்டேன், நீங்கள் அழிச்சு ஆகணும். எதிர்க்க போய் ஒரு மலை அப்படி உட்காந்து ஒரு அவசரமான இடத்துல ஒரு குடிசையை போட்டு பார்த்துனுக்கிறார். என்ன போட்டார்? இந்த குடிசை எதுக்கு போட்டது? வாழ்கிறதுக்காக போட்ட குடிசை இல்லை, வாழ்கிறவங்களை அழிக்கிறத பார்க்கறதுக்காக போட்ட குடிசை. சில பேர் வாழ்கிறது எதுக்கு தெரியுமா? சில பேர் வாழ்கிறதுக்கே மற்றவங்களுக்கு கெடுக்கணும். அந்த குடும்பத்தை கெடுத்தாச்சு, இந்த குடும்பத்தை கெடுத்தாச்சு, அந்த குடும்பத்தை, இந்த குடும்பம் தான் பாக்கி இது வச்சுக்கிற ஜனவரி இந்த ஒரு மாதம் லீவ் விட்ருவோம். இவங்க சமாதானத்தை ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ஆண்டவர் உள்ளே உணர்த்தினார், தைரியமாக இருங்க, நான் உங்களை வாழ வைப்பேன், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. நான் வாழ வைக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். ஆமென். அப்போது இவர் குடிசை போட்டு உட்காண்டார். என்ன பண்ணிட்டாரு? விடவே மாட்டேன், அதை அழிக்கிறத பார்க்காம விட மாட்டேன். மாற்றிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தரே மாற்றார். மாற வேண்டியவரே என்ன பண்ணிட்டார்? மாற்றிட்டார். மாறவே மாட்டார். சில விஷயங்களை சொன்னதை குறித்தே மனசாப்பட மாட்டார்னு போட்டிருக்கு. அப்படிப்பட்டவரே மனசாப்பட்டு இங்கே மாறிக்கிட்டார். நம்ம எம்மாத்திரம் கர்த்தருக்கு ஏற்றபடி போகணும். நிறைய பேர் கர்த்தரை தாம் பக்கமாக வலிக்கிறாங்க, கர்த்தர் பக்கமாக தான் நம்ம போயிடணும். அதுதான் ஆண்டவர் வருவார். இப்போ ஆண்டவர் ஒரு சின்னதாக ஒரு நாடகம் நடத்துகிறார். என்ன பண்ணுறாரு? 6வது வசனம், யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனவடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாக்கி கர்த்தர் ஒரு என்ன செடி? சூழ்நிலைக்கு ஏற்ப கர்த்தர் நாடகத்தை நடத்துகிறார். ஒரு சின்ன செடியை வச்சு எனக்கு பாடத்தை புகுட்டு நினைக்கிறீங்க? கேட்க முடியுமா? ஆமனுக்கு செடியை என்ன பண்ணுற? கட்டளையிட்டு அதை அவன் தலைமேல் ஓங்கி வளர பண்ணி
பண்ணினார். அந்த ஆமணிக்கின் மேல் யோனா அடப்பாவி. எது மேலே சந்தோஷம்? இப்போ ஆண்டவர் பார்க்குறார். ஜனங்க நல்லா வாழ்வாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கட்டிச்சு, அதை பார்த்து சந்தோஷம் இல்லை. ஒரு ஆமனுக்கு செடி திடீர்னு ஒரே நல்லா கட 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 வளர்ந்து நிற்குது. இவர் டெய்லி படுத்து தூங்கிற போது எரிச்சலோடுவே எந்திரிப்பார். ஏன்? அந்த சூரிய வெளிச்சம் முகத்தில் படுறதுனால சுரேன்னு படம் அப்படியே எந்திரிப்பார். திடீர்னு என்னடா ஒரு நாள் நிசப்தமாக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது, நல்ல நிழலாக குளிர்ச்சியாக இருக்குது பார்த்தா வாசலில் ஒரு ஆமனுக்கு செடி அந்த சூரிய வெளிச்சத்தை மறைச்சிக்கிட்டு நிழல் இவனு கொடுத்துட்டு இருக்குது. அதனால் இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னது? சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்தில் சந்தோஷப்படாமல் சந்தோஷப்படாத விஷயத்தில் சந்தோஷப்பட்டால் அது ஒரு நாள் தான் வேலையை காட்டிடும். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எப்பவுமே ஆரம்பம், பாடத்தை புகட்டும் போது ஆரம்பம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எப்பவுமே கொஞ்சம் ஈஸியானது தானே. அடுத்த ஸ்டெப்பு என்ன அனுப்புகிறாரு? மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு என்னாண்டவர் அவ்வளோ நான் சீப்பாக போயிட்டேனா? பூச்செல்லாம் அமிச்சு எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறீரு. தன்னை மாற்றிக்கொள்ள மனதில்லாதவர்கள் அவங்க ரொம்ப இறங்கிட்டாங்கன்னு அர்த்தம். தேவன் யோனாவை மாற்றும்படி விரும்புகிறார். அதனால தான் இவ்வளோவும் இன்றைக்கி நம்மளையும் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார், மாறிடணும்னு விரும்புகிறார். அதனால தான் பேசிகிட்டு இருக்கிறார். ஆமே. பூச்சியை கட்டிட்டு அது ஆமனுக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிடுச்சு. சில பேர் மூஞ்செல்லாம் பாருங்கள் காய்ந்து தீய்ந்து சுற்றிட்டு இருப்பாங்க. என்னன்னா இவங்க தங்களை மாற்றிக்கொள்ள மனதில்லாமல் ஏதோ கிடைச்சதில் சந்தோஷப்பட்டு எதையோ சார்ந்து ஏதோ நிழலில் வாழ்ந்துனுங்கிறாங்க. ஏதோ ஒரு நிழல் நெஜத்தை விட்டுட்டாங்க. நிறைய பேர் நிழலுக்காக நெஜத்தை என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. 8வது வசனம். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் ஏறினவோடு வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் எதை விரும்பினா? எதுக்காக? ஒரே ஒரு ஆமனுக்கு செடி இழந்து போனதுனால. புரியுதுங்களா? வித்தியாசம் புரியுதா? தன்னை மாற்றி கர்த்தருக்கேற்றபடி தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்கிறவர்கள் ஈசாக்கையே இழக்க ஆயத்தமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் அசைவு இருக்காது. தங்களை மாற்றிக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறவர்கள் சின்னதை துணூண்ட மிஸ் பண்ணிட்டா கூட சாகிற அளவுக்கு பேசுவாங்க. நான் இருக்கிறத விட செத்துறது நல்லது. ஏன்? வச்ச 100 ரூபாவை காணும். 100 ரூபாவுக்காக. அப்போது சின்ன விஷயத்துக்காகவே சாகிற அளவுக்கு போகிறவங்களாம் யாருன்னா தங்களை கர்த்தருக்கேற்றபடி மாற்றலை. அவங்க உலகத்துக்கேற்றபடி வாழ்ந்து உலகத்து மேலே பற்றுதல் வச்சு உலகத்தின் நிழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது போன உடனே நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நான் செத்துலானுங்கிறைய அவன் என்ன வானான்ட்டான், அவன் ஒன்று மட்டும் அவன் வானான்னா, அவன் ஏற்கனவே ஒரு 10 பேரை வானான்னு சொல்லியிருக்கிறான். அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் திடீரென்று என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். அவள் உன்னையும் அல்ல பல பேரை வேண்டாம் என்று சொல்லி அடுத்தது இன்னொருத்தர் வேண்டாம் என்று சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறாள். உன்னை இழக்கிறாள். ஏதோ ஒரு வருஷம் பழகினதுக்காக பல வருஷமாக பெற்று வளர்த்து ஆளாக்கணும் அப்பா அம்மாவையும் யோசிக்காமல் இவர் சூசைட் பண்ண. அது என்ன ஒன்றும் புரியல. அது என்ன? அது ஒரு நினச்சிக்கிறாங்க போல் இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு திரும்ப வரலாம் போட்டிருக்குன்னு. உண்மையாகவே நிறைய பேர் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் வார்டில் போய் கேட்டிங்கன்னா நிறைய பேர் கொடுக்குற வாக்குமூலம் கடைசியாக போலீஸ் வாக்குமூலம் வாங்குவாங்க. அவங்க வாக்குமூலம் வாங்குறாங்களா இல்லை என்னாலன்னா ஃபினிஷ்டு நல்லா தான் பேசுவாங்க. நிறைய பேர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, என் கணவரை பயம் பொறுத்தலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன், என் மனைவியை பயப்படுத்தலான்னு, என் அப்பா அம்மாவை பயப்படுத்தலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். இந்த அளவுக்கு வந்துச்சு. நான் சும்மா என்ன பண்ணேன், அவங்கள பயமுறுத்தலான்னு பண்ணேன், மரணத்தையே தள்ளிவிட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ சோர்ந்து போகிறாங்கன்னா இவங்கெல்லாம் யாருன்னா தங்களை கர்த்தருக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ளாததுனால சின்ன சின்ன விஷயம் கூட இவங்கள சோர்வடைய செய்யுது. நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். நமக்கூட வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் நம்மளை ரொம்ப அசைக்குதுன்னா நம்ம கர்த்தருக்கு ஏற்றபடி மாறி சரியாகலன்னு அர்த்தம். நம்ம உலகத்தின் ஏற்றபடி மாறி இங்கே இருக்கிறோன்னு அர்த்தம். ஒரு சின்ன விஷயமே இவ்வளோ அசைக்குதுன்னா
அப்போ எப்போ பெரிய ஈசாக்கை கொண்டு போய் பலியிட கொடுங்கன்னா, அவனுக்கு அசைவே கிடையாதுங்க. ஆபிரகாமுக்கு அசைவே இல்லை. அவன் ஏதாவது யார்கிட்டயாவது எதாவது சென்டிமெண்ட் அதெல்லாம் பேசுறதை பார்த்துருக்கீங்க? ஏதாவது டைலாக் இருந்துச்சு? கிடையவே கிடையாதுங்க. வேலைக்காரர் கேட்குறாங்க, வேலைக்காரர்கிட்ட சொல்கிறான், நானும் பிள்ளையாண்டானும் போய் திரும்பி வருவோம். பிள்ளை கேட்குறேன், பிள்ளை சொல்கிற அப்போ கூட அழுவில்லை, எந்த ஆர்ப்பாட்டமும் கிடையாது. ரிலாக்ஸ் சார். ஏன் நான் கர்த்தருக்கு ஏற்றபடி மாறிக்கிட்டேன். அவருக்கு ஏற்றபடி என்னை மாற்றி கொண்டதுனால அவருக்காக எதையும் எடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எதுவும் எனக்கு பெருசாகவும் தெரியாது, எது எனக்கு பெருசாகவும் கிடையாது. யார் என்னை விட்டு போனாலும், யார் என்னை கைவிட்டாலும் எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னாக்கா நான் அவருக்காக, அவருக்கு ஏற்றபடி நான் என்னை மாற்றிக்கிட்டேன். நான் வாழ்கிறது அவருக்காக, நான் பேசுறது அவருக்காக. அதனால் என் சுபாவம் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் ஈசாக்கையே பலி கொடுக்கும் நான் ஆயத்தம். ஆனால் இங்கே ஒரு சின்ன ஆமணக்கு செடி இழந்த உடனே சோர்ந்து போய் சாவை விரும்பி, தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம், சாகுறது நலமாக இருக்கும். என்ன நலம்? செத்தா என்ன நல்லது கிடைக்கும்? ஒன்றும் கிடையாது. சாகிறது நலமாக இருக்கும். புலம்புறான். ஆண்டவரும் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். 9வது சொன்ன, அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ? இந்த பாயிண்ட்டுக்காக தான் இந்த நாடகம். ஆமனுக்கு செடி, அடுத்த ஸ்டெப்பு பூச்சி. ஒரே பூச்சி தான் போட்டிருக்கு. அது சென்னை வாசி என்னன்னு தெரியல, ஒரே நாளில் அவ்வளோ பெரிய செடி சாப்பிட்டு முடிச்சிருக்கு. சாப்பிட்டு காலி பண்ணியிருக்கு. அது சாப்பிட்டோன்னா அது காய்ந்து தீந்து அப்படி டப்புக்குன்னு கீழே வந்துருக்கு. இப்போ எந்த அளவுக்கு சாப்பிட்டு தீர்த்துருக்கு பாருங்க. பூச்சியை கூட கர்த்தருக்கு பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமாம். அப்போது இந்த சப்ஜெக்டுக்கு தான் வர்றாரு யோனாகிட்ட. நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ? இப்போவாவது என்ன பண்ணியிருக்கணும்? மாற்றிக்கிட்டு இருக்கணும். ஐயோ, இதுக்கு மேலே இவர்கிட்ட மல்லு கட்ட முடியாது, அதனால் நான் வந்துடுறேன், நான் சரணடைஞ்சிடறேன். ஆனால் யோனா சொன்னது என்ன? அதற்கு அவன், நான் மரணம் வரையும் எரிச்சலாக இருக்கு, நல்லதுதான் போங்க. சில பேர் பேச்சே அப்படி தான் இருக்கும். தங்களை மாற்றிக்கொள்ள அவங்களுக்கு மனசு. ஏன் இப்படி பண்ணுற? நான் அப்படி தான் பண்ணுவேன். ஏன் இப்படி கோபப்படுற? நான் அப்படி தான் கோபப்படுவேன். உன்னை மாற்றிக்க மாட்டேன், நான் மாற்ற மாட்டேன், இப்படி தான் இருப்பேன். அப்போது ஆண்டவர் பார்க்குறாரு. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர் மட்டும் வேறு மாதிரி மாறிட்டாருன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் மாறாதவர். எத்தனை பேர் ராமே சொல்கிறீங்க? அதனால தான் நம்மளை உலகத்துக்கு ஏற்றபடி அல்ல, எனக்கு ஏற்றபடி மாறி வந்துருங்கன்னு சொல்கிறார். சுபாவங்கள், சில பேருடைய பேச்சை, அவங்க பேசுகிற பேச்சு இதுக்கப்புறம் இவங்க முகத்தையே பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மாறிடும். யாரை பார்த்தாலும் தான் பேச, நான் நல்லா இருக்கிறியா, இருப்பேற்பு நீ நல்லா இருப்பேன், போ. யாருன்னா வந்து விசாரிச்சாங்கன்னா, சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களாண்ணா, எங்கே நல்லா இருக்கிறது? நல்லா இருக்கத்தான் விடுறது இல்லையே. யார் அவங்கன்னா அந்த கேட்ட ஆளைத்தான் சொல்லியிருப்பாங்க. நல்லா இருங்க, நீங்களாம் நல்லா இருக்கோம், நாங்கள் எப்படின்னா போகிறோம். பேச்சு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? பேச்சு வித்தியாசம் இருக்குங்களா? கர்த்தர் நாம மகிமைப்படுமா, தூஷிக்கப்படுமா? இது தெருவில் நின்று ஒருத்தர் பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, நாங்கள்லாம் அப்படி தான், நாங்கள்லாம் அப்பத்துலேருந்து அப்படி தான். அப்போ கர்த்தர் ஒதுங்க தான் செய்வார். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா கர்த்தர் அப்படி தான் இருப்பார். அவர் இறங்கி நமக்கு ஏற்ற மாதிரி வரமாட்டார். அவர் வேணால் எனக்கு ஏற்ற மாதிரி வர சொல்லுங்க, முடியாது, வரமாட்டார். 2 கொட்டு வேணால் கொட்டுவார் வந்து. ஹலோ, கடிந்து கொள்ளுகிறவர் கர்த்தர். யார் தப்பு செஞ்சாலும் கடிந்து கொள்வார். எத்தனை பேர் ராமே சொல்கிறீங்க? மாறவே மாட்டார். மோசே ஆரோனும் மக்கள் மேலே இருக்கிற டென்ஷனில் ஃபஸ்ட்டு கண்மலையை அடினாரு, அடித்தாங்க, தண்ணி வந்துச்சு. 2வது முறை கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார் கர்த்தர். அதை மைண்டில் வைக்காமல் ஜனங்கள் பண்ண ப்ரெஷர் தாங்க முடியாமல் கோபத்தில் போட்டு மறுபடியும் 2வது முறையும் கண்மலையை போட்டு அடிச்சிட்டேன் கோலால். தண்ணியும் வந்துருச்சு, அற்புதம் நடந்துச்சு. ஆனால் மோசேவும் ஆரோனும் இறந்துட்டாங்க. ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். இவர் மறந்துருப்பாருன்னு நினச்சா கடைசி வரையும் மறக்கலை. ஆரம்பத்தில் கோபமாக பேசினார். என்னை கனம் பண்ண வேண்டிய நீங்களே ஜனங்களுக்கு முன்னாடி என்னை கனயீனப்படுத்திட்டீங்க. அப்புறம் கடைசியாக ஆரோன் செத்ததுக்கப்புறம் மோசே கிட்ட வந்து பேசுகிறார். நீயும் பிதாக்கள் கிட்ட டீசெண்டாக சொல்கிறார், உன்னை நான் போட்டு தள்ள போகிறேன். நம்ம சென்னை ஸ்லாங்கன்னா, நான் உன்னை போட்டு தள்ள போகிறேன்,
ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு நம்ம சென்னைஸில் அங்கே டீசெண்டாக பேசுகிறாரு. நீயும் உன் பிதாக்கள் இடத்துல போய் சேர போகிற மோசே. இங்கே சாப்பிட்டா என்னென்னா, நீங்கள் அன்னைக்கு மேரி பாவின் தண்ணீருக்கு அடுத்த விஷயங்களில் என்னை கனப்படுத்த நீங்கள் மறந்ததுனால பாலும் தேனும் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உன் கண்ணில் ஒன்றா காட்டுறேன். நீ மாறவே இல்லை. கர்த்தர் நமக்கேற்ற மாதிரி இறங்கி வர மாட்டார், நம்ம தான் மாற்றிக்கின்னு போகணும். மனம் உடைஞ்சா மோசே, தப்பு தான், ஒத்துக்கிட்டான், தப்பு அங்கே வாதாடல, மாற்றிக்கணும். பேசாதானே பேசக்கூடாது, செய்யாதானே செய்யக்கூடாது, தப்புனா தப்பு, சாட்சியாக நிற்கணும். எங்கே எல்லாத்தையும் பண்ணிடுது, அப்புறம் என்ன சாட்சி? எல்லா தப்பும் பண்ணியாச்சு, ஒன்று விட்டு வைக்கல. சில பேரை பாருங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். சில பேரை இந்த உலகத்தோடு ஒத்து போகிறவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லா கூட்டமும். இந்த நபர் நல்லவனுங்க தங்களை மாற்றிக்கொள்ள மனசு இல்லை என்பதற்கான ஒரு அடையாளம் என்னென்னா மாய்மாலமாக இருப்பாங்க சில பேர். அவங்க மாற்றிக்கிறதுக்கு மனசு இல்லை, அதனால் நடிக்க ஆரம்பிப்பாங்க. இங்கே மாறினது போல் இங்கே இருப்பாங்க. ஊழியத்தில் இருப்பாங்க ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கும் அந்த நபரை பிடிக்கும், அநியாயம் செய்கிற கூட்டத்துக்கும் அந்த நபரை பிடிக்கும். என்ன இது, நம்மளெல்லாம் சில கூட்டத்துக்கு பிடிக்காது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சில கூட்டத்துக்கு நம்மளை போகிறாங்க பாரு, ஜெபம் பண்ணுறாங்க பாரு, இவங்க ஜெபம் பண்ணியே தான் எங்களை நாசமாக்கிட்டாங்க அப்படின்வாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். உங்கள் பக்கத்தில் ஒரு இடத்துல பரிந்து மடாடி ஜெபம், ஆடி மாதத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் 30 நாள். அது அங்கே ஒரு வீடு தான், நாங்கள் இருந்த சர்ச்சில் என்ன அந்த ஏரியாவுக்கு அனுப்புகிறாங்க, மாறி போவோம். நானும் பாஸ்டர் பால் மலையாக மாதிரி போவோம். அங்கே ஜெபம் பண்ணுறோம். ஒரு நாள் மழை வரணும், ஒரு அம்மாவா உற்சாகமாச்சு, கற்றுன்னு கரெக்டாக அந்த தெரு மாநிலே அங்கேயே வந்து வெளியே உட்காந்துருப்பாங்க எல்லோரும், என்ன ஜெபம் பண்ணுறாங்க கேட்கலான்னு. பக்கத்துலேயே அந்த கிரக கோவில் இருக்கும், ரொம்ப வைராக்கியமான நாட்கள். நாங்கள் ஒரு சின்ன கூட்டமாக வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணுவோம். ஏதோ ஒரு ஆள் கேட்டிருக்கு, மழை வரணும்னு ஜெபம் பண்ணாங்க இவங்க. எதுக்கு? இன்றைக்கி திருவிழா, இன்றைக்கி இவங்க மழை வரணும்னு ஜெபம் பண்ணுறாங்க. நீங்கள் நம்புறீங்களே இல்லையோங்க, பிடிச்சது பாருங்கள் மழை. அவங்க போட்ட ஸ்டேஜு டோட்டல் எல்லாமே காலி. சைலண்ட்டாக வண்டி நாங்கள் வந்துட்டோம் ஒடியாந்து உங்கள் மகன் ஜெயலட்சுமிபுரத்தில் லிட்டராக நடந்தது. கூட்டம் அந்த வீட்டை நோக்கி, பாவம் அந்த அம்மா அந்த வீட்டை நோக்கி சண்டைக்கு வந்துட்டாங்க. உங்களால் தான் வந்து எங்களால் இது பண்ண முடியல, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் போலீஸில். அந்த அம்மாவுக்கு சரி போய் கம்ப்ளைண்ட் கொடு, என்னான்னு கொடுப்பேன் கம்ப்ளைண்ட், ஸ்டேஷன் போய் என்னான்னு கொடுப்பேன். எங்கள் தெய்வத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டியதை வந்து அவங்க ஜபம் பண்ணி தடுத்துட்டாங்க. இது நியூஸாக மாறிச்சுன்னா எவ்வளோ பெரிய எழுப்புதலாக மாறும். இது போய் கேஸு கொடுங்க, போங்க. பாஸ்ட்டுக்கு நியூஸ் வந்துச்சு, பாஸ்ட் சொன்னார் கேஸ் கொடுக்க சொல்லி, நான் வரேன் பார்த்துக்கலாம். சூப்பர் சப்ஜெக்ட் ஆச்சு, இது நல்லா இருக்குது, கேஸ் கொடுக்க சொல்லு. அவங்க கேஸும் கொடுக்கல, ஒன்றும் இல்லை, ஜபம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன்னாக்கா அவங்களுக்கு தெரியும் நம்ம பாஸ்ட்டு அவர் கொஞ்சம் தைரியமான ஆள், என்ன போல் இல்லை, அவர் பயங்கரமான ஆள், தைரியமாக பேசுவார். உங்கள் சாமிக்கு சக்தி இருந்தால் மழை நிறுத்த வேண்டியதானே. அங்கேயே குருசேடு போட்டு கிறிஸ்மஸில் மினி குருசேடு போட்டு சத்தம், பயங்கர சுவிசேஷம். ஆனால் சில பேர் கேட்குறவங்களுக்கெல்லாம் பேசுவார் பதில் தான், சக்தி இருந்தால் மழையை நிறுத்த வேண்டியது தானே. அப்போது ஒரு மனுஷர்கள் ஜபம் பண்ணி மழையை வர வைக்க முடியுமானா அந்த மனுஷர்கள் தொழுகிற கர்த்தர் எவ்வளோ வல்லமை உடையவராக இருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கும் பல கூட்டத்துக்கு நம்மளே பிடிக்காது, ஆனால் நான் சொல்கிற இந்த நபர்கள் எல்லா கூட்டத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ விளங்கிச்சா? பொய் சொல்கிற கூட்டம், ஊர் வம்பு பேசுகிற கூட்டம், அந்த கூட்டத்துக்கும் இந்த பிடிக்கும். இங்கே ஜபம் பண்ணுற ஜப கூட்டத்துக்கும் அதை பிடிக்கும். இந்த சிஸ்டர் நல்லா கை தட்டுவாங்க, பாட்டு பாடுவாங்க, சூப்பராக இருப்பாங்க. அந்த கூட்டமாக எதிர்பார்த்து சீக்கிரம் வா உட்காரு, அந்த கூட்டத்துக்கு ரொம்ப பிடிக்குது. என்ன இது எல்லா கூட்டத்துலேயும் போகிற எல்லா கூட்டத்துக்கும் இது ரொம்ப பிடிக்குது. என்னவா இருக்கும்னா அங்கே போய் பேசின்னு உட்காந்துருக்கு, ஊருக்கு அதை பேச, ஆமாம்மா அது அப்படி தான், அது தெரியுது, நீ வேறு உங்கள் சர்ச்சுக்கு தானே வர்றாங்க சொல்லக்கூடாது, அது சர்ச்சுக்காக வருது, அது நீ வேறு, அது வேஸ்ட்டு. இப்போ புரிஞ்சிச்சிங்களா? இப்போது எல்லா கூட்டத்துக்கும் பிடிக்குது. இங்கே வந்தால் சர்ச்சில் இருக்கிற எல்லா கூட்டம் மென்ஸ் ஃபெலோஷிப்பும் பிடிக்குது, அங்கே போனால் சரக்கு அடிக்கிற ஃபெலோஷிப்பும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஆட்டம் வா அவனுக்கு அவன் வந்தப்போ தான் கரெக்டாக இருக்கும், அவன் தப்பா கரெக்டாக சைடிஸ்க்கு பிளான் கொடுப்பான். யார்?
இங்கே சர்ச்சில் ஊழியம் செய்கிறாள். சர்ச்சில் இருப்பாங்க, ஐக்கியத்தில் இருப்பாங்க, ஊழியம் போக கிராமமாக ஊழியம் போவாங்க. சில பேர் பார்ப்போம் கிராமத்தில் பயங்கர மைக்கத்து பாட்டு பண்ணிருப்பார். இங்கே வந்து தெருவில் நின்று கத்தி எடுத்து சண்டை போட்டுருப்பார். லிட்டரலாகவே நடந்ததே சொல்கிறேன். கிராமத்தில் போய் மைக் எடுத்து ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். இங்கே வந்த கதை எவன் வந்தாலும் வெட்ட வேண்டாம். கண்ணால் பார்த்தேன் ஒரு சுவிசேஷகரை. கண்ணால் ஒருத்தர் 2 பேர் கிடையாது, நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி. ஆமாங்க, ஒரு ஏரியாவில் போனால் பயங்கரமாக சண்டை எடுக்குது. நம்மளாம் போயிடலாம். அது போகிறாரு, யார் தெரியுதா? யார்? அவர் வந்து சுவிசேஷகர். லுங்கியை நல்லா மடிச்சு கட்டுறது வெட்டுவேன் அப்படின்னு பக்குனாச்சு. நான் சொன்னேன் நம்ம போயிடலாம், இங்கேருந்து நம்ம வெட்டிக்க வேண்டியதான் அங்கேருந்து. சுவிசேஷகர் எத்தனையோ பேருங்க உண்மையாகங்க, எத்தனையோ கிராமங்களில் இன்றைக்கும் நடக்குது. எத்தனையோ கிராமங்களில் போய் பாருங்க, அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டரும் கத்தி சண்டை. இங்கிருந்து அங்கே போவோம் சண்டை, அங்கிருந்துக்கு வரும். சரி, அவன் தான் ரட்சிக்கப்படல ஒரு ஆள் சண்டை போடுறான்னா இவரும் ஓடுவார் கத்தி எடுத்துன்னு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் அந்த காட்சி. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு ஊழியக்கார் பைபிளை பட்டயத்தை, இந்த பட்டயத்தை எடுக்க வேண்டியவர் அந்த பட்டயத்தை எடுத்து ஓடுறாரு. கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. அப்போது சில பேர் எல்லா கூட்டத்துக்கும் பிடிக்குது, எல்லா கூட்டத்துக்குமே பிடிக்குது. அதுதான் அந்த ஆள் மாய்மாலமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது என்றைக்காக இருந்தாலும் சீக்கிரம் விழுந்துடும். எந்த கூட்டம் பிடிச்சிருக்குதோ அந்த கூட்டத்தினாலேயே விழுந்துடும். அது அந்த கூட்டம் தான் அதுக்கு ஆபத்து. அதெல்லாம் யாத்திராகம் 32:8-9 நான் சொன்னேன் இல்லையா, வணங்கா கழுத்துள்ள ஜனம். வணங்கா கழுத்துள்ள ஜனம், உலகத்துக்கு ஏற்றபடி மாற்றிக்கொண்டு வாழ்கிறவர்கள் இவங்கெல்லாம். உலகத்துக்கு ஏற்றார் போல, உலகத்தில் இப்படி இல்லைன்னா நல்லா தான் இருக்குது, இப்படி தாங்க இருக்கணும், இப்படி தாங்க பேசணும், இப்படி தாங்க நடக்கணும், இப்படி தான் இருக்கணும். அவன் அடித்தா திருப்பி அடிச்சிடணுங்க. அவன் பேசினா பார்த்து சும்மா இருக்கிறதா? எவ்வளோ நாளைக்கு தான் நானும் பாஸ்டர் பொறுத்துனே போகிறது. அதனால தான் இன்றைக்கி போய் நின்னா பாருங்க, அவ்வளோதான், கேட்ட கேள்வியில் ஓடிட்டாங்க. மேலேருந்து கர்த்தர் பார்ப்பார், என்ன கேள்வி கேட்டேன்? அப்போ கேட்கணுன்னா ஆண்டவருக்கு நிறைய இருக்குது, நம்மக்கிட்ட ரொம்ப பொறுத்துனே இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, எத்தனை முறை வேணாலும் மன்னிக்கலாம், மன்னிங்க. அமைதியாக போகிறது தப்பே கிடையாது. திரும்பி யுத்தத்துக்கு நிற்காதீங்க, அது ஆபத்து. அதனால தான் மோசே சொன்னார், நீங்கள் சும்மா இருப்பீங்க, உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறது யார்? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. யார் யுத்தம் பண்ண போகிறது? அப்போது சுபாவங்கள் ரீதியாக மாறணும். நீதிமொழிகள் 29:1 சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன். பிடரினா அந்த கழுத்து, கடின கழுத்து உள்ள இல்லையா, வணங்கா கழுத்து, கடினப்படுத்துகிறவன் என்ன? அதுதான் பயமா இருக்கு, நாசமடைவான். அப்போ அடிக்கடி கடிந்து கொள்ளப்படுகிறோம், ஆனாலும் என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன். எனக்கு அது மனசில்லை, அந்த விஷயத்தில் மாற்றிக்கொள்ள மாட்டேன். எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஊழியக்காரர்களை பார்த்தாலும் சில பேர் எஸ்கேப் ஆகுறாங்க. லீடர்ஸை பார்த்தா ஏன் எஸ்கேப் ஆகுறாங்கன்னா, எங்கே நம்ம இதில் மாற்றிக்க சொல்லுவாங்களோ, நான் மாற்றிக்க மாட்டேன், அதனால மனசில்லை, அதனால தேவ சமூகத்துக்கே விலகி ஓடுறாங்க. ஸோ இவ்வளோ கடிந்து கொண்டும் தங்களை என்ன பண்ணல, அவங்க மாற்றிக்க விருப்பம் இல்லை. அதெல்லாம் மாய்மாலம் பண்ணியே சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த கூட்டத்திலையும் இருப்பாங்க, அந்த கூட்டத்திலையும் இருப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க. ஊழிய கூட்டத்திலையும் இருப்பாங்க, அங்கே போய் அங்கே பிசாசோட கூட்டத்தோடு கூட பாவிகள் வழியில் நிற்காத, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத. ஆனால் அங்கேயும் போய் உட்காந்துருப்பாங்க. பரியாசக்காரரோட கூட உட்காருது, இங்கே வந்த தேவ பிள்ளைகளோடு கூட உட்காருது, இங்கே வந்த தேவ வார்த்தை கேட்கறது, அங்கே போன அவலட்சணமான வார்த்தை கேட்கறது, இங்கே வந்த ஆண்டவர் பாட்டு பாடுறது, அங்கே போன சினிமா பாட்டை பாடுறது. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா நாசமடைவான். யாராக இருந்தாலும் சரி அப்படிதான் போடுறது. மாய்மாலம். அத்திமரத்தை ஆண்டவர் சபிக்கலங்க, கோபதாங்கப்பட்டார். அவருடைய கோபம் அந்த அத்திமரத்துக்கு மிகப்பெரிய சாபமாகவே மாறி போய்விட்டது. ஏன் ஆண்டவர் அப்படி செய்ய வேண்டும்? ஏன் அப்படி செய்ய வேண்டும்?
காட்சி கொடுக்கிறது, நல்ல ஆடம்பரமான காட்சி, நல்லா இருக்கிறது, தோட்டம் பயங்கரமாக இருக்கிறது, நல்ல பசுமையாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்திமரத்தில் தோட்டத்தில் பசுமையாக இருக்குது அப்படின்னா அது இலைகள் அடர்த்தியாக இருந்தாலே கனிகள் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் உள்ளே போய் தேடி பார்த்தால் கனிகளே இல்லை. ஆண்டவர் பார்த்தார், இது போல இந்த வழியில் போற வர எத்தனை பேரை நீ ஏமாத்திருப்ப, என்ன போல இனி யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்னு கோபப்பட்டார். பற்று போயிட்டு எத்தனை பேர் ஏமாத்தின்னு இருப்போம்? சில பேர் ஏமாத்திட்டே இருக்கிறாங்க. ஊழியக்காரர்களை ஏமாத்துறாங்க, ஆவிக்குரிய தலைவர்களை ஏமாத்துறாங்க, உடன் இருக்கிற விசுவாசிகளை, ஃப்ரெண்ட்ஸை எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு மாய்மாலம் பண்ணி சுத்திட்டு இருக்கிறவங்க நாசம் அடைவாங்கன்னு வசனம் சொல்லுது. ஏன்னா இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள மனது இல்லையாதவர்கள். இதை செய்யாதன்னா அவங்களால முடியல, மனசு இல்லை, என்னால் முடியலன்னு வாங்க பாருங்க. போய் நான் சொல்கிறேன், முயற்சி எடுத்தா பரிசுத்த ஆவியானவர் உதவி பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் உதவி பண்ணுவார். எந்த ஒரு விஷயமானாலும் சரி, முடியலன்னா முடியலத்தான், போராடிட்டு தான் இருக்கணும். ஆனால் முடியன்னு சொல்லி முயற்சி எடுத்து பாருங்கள், அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அப்படி மாற்றிக்கொள்வீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற மகிமையே வேற. எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? அதனால் இந்த மாய்மாலம் பண்றவங்க இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ சமுதாயத்தில் எல்லா இடத்துலையும், ஊழியத்தில், சர்ச்சில் போனால் அதுக்கேற்ற தோற்றம் இருப்பாங்க, வெளியில் போனால் அதுக்கு வேறு தோற்றம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சர்ச்சுக்கு வர ஆள் ஒயின் ஷாப்லேயும் போய் உட்காந்துருந்தா, சர்ச்சுக்கு வர ஆள் சினிமா தேட்டரில் போய் உட்காந்துருந்தா, சர்ச்சுக்கு வர ஆள் அசுத்தம் உள்ளவங்களோடு கூட சேர்ந்து தகாத இடங்களுக்கெல்லாம் போனாக்க அது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. தூதர்கள் கூட இருக்கிறாங்க நம்ம கூட, நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி கைகளை ஏந்தி கொள்வதற்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பணிவிடையில் நம்ம இருக்கிறோம், இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட அசுத்தங்களுக்கு போனால் ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்படுவார். இந்த சமுதாயம் நம்மளை என்ன சொல்லுது? அதனால தானே பேசுகிறாங்க. நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்குறாங்க, இப்படி அநியாயம் பண்ணுறாங்க, பாவம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன தான் சத்தியத்தை கேட்டாலும் தங்களை மாற்றிக்கவே மாட்டேங்கிறாங்க, அந்த அசுத்தத்திலே இருக்கிறாங்க. அது தெய்வ பயம் இல்லை. எங்கே வேணாலும் போகிறாங்க, துணிஞ்சு போகிறாங்க, யாரு கூட வேணாலும் வண்டியில் ஏறி போகலாம், யாரு கூட வேணாலும் போகிறோம், யார் கூட வேணாலும் போயிட்டு வரலாம், இங்கேருந்து போகலாம் வரலாம். தெய்வ பயமே துளி கூட இல்லை. இந்த விஷயங்களை மாற்றலை. நான் 2025 இப்படிப்பட்ட நபர்கள் நிலைப்பது கஷ்டம், புரிந்து கொள்ளுங்கள். அப்போது மனசு இல்லை, ஆனால் தங்களை மாற்றிக்கொள்ள மனதுடையவர்கள் யார் அப்படின்னா கர்த்தருக்காகவே தங்களை அர்ப்பணித்தவர்கள். அவருக்குன்னு அர்ப்பணிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக அவர் என்ன எப்பப்போ என்ன சொல்கிறாரோ அப்பப்போ அவருக்காக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நாளுக்கு நாள் மாற்றி ஒரு நாள் ஒரு நல்லா உருவாக்கப்பட்ட பாத்திரமாக மாற்றிடுவாங்க. திரும்ப ராமி சொல்கிறீங்க. லூக்கா 1:38 மரியாள் சொல்கிறாங்க, அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். திருமணத்துக்கு முன்னே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி இருக்கிறாள். கர்ப்பவதியானா அப்படின்னா அந்த ஊர் எப்படி பேசும், என்னவெல்லாம் பேசும், இது எதுவுமே பொருட்படுத்தலை. யாரு குறித்து கவலைப்படவே இல்லை. அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, இதோ நான் ஆண்டவருக்கு. இந்த வார்த்தையை நம்ம சாதாரணமாக படிச்சுட்டு போயிடணும். இது எவ்வளவு அர்ப்பணிப்பு நிறைந்த வார்த்தை. இதோ நான் ஆண்டவருக்கு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இம்மானுவேல் என்று இயேசு என்று பெயரிடுவாயாகன்னு சொன்ன உடனே தங்களை மாற்றிக்கொள்ள மனதில்லாதவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வேண்டவே வேண்டாம், என்ன ஊர் என்ன பேசும், அவங்க என்ன பேசுவாங்க, குறிப்பாக அந்த நபர் மட்டும் பேசிடக்கூடாது. யார் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை, நான் கர்த்தருக்கு ஏற்றபடி மாற விரும்புகிறேன், அவரோட கை கோர்த்து நடக்க விரும்புகிறேன், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அவங்க தான் தங்களை